கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் விசேஷமான செய்திகளோடு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக நாட்களில் தேவன் கொடுக்க ஆசீர்வாதம் அது பெருக்கம் இல்லாதபடி இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ பலுகுவை பெருகுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தோஷத்தில் ஒரு பெருக்கம் இருக்காது, இல்லை மகிழ்ச்சியில் ஒரு பெருக்கம் இருக்காது, வருமானத்தில் ஒரு பெருக்கம் இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இருக்காது, பிஸ்னஸ் தொழில் அப்புறம் ஆரோக்கியத்தில் பெருக்கம் இருக்காது. நிறைய காரியங்கள் பெருக்கம் இல்லை. உங்களுக்கும் கேள்வி இருக்கும், நான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன், ஏன் இந்த பெருக்கம் இல்லை? அதற்குண்டான பதில் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த பெருக்கம் வர நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு பெருக்கம் வர, பெருக்கம் என்பது பணம் மட்டுமில்லை, சந்தோஷம், சமாதானம், குடும்பம், வருமானம் எல்லாம் சேர்ந்துருக்கு. இதில் பெருக்கம் வர நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த செய்தி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கடைசி வரையும் பாருங்கள். கடைசியில் இறுதியில் உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். காத்து. தேவனுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுக்கு விருப்பம் என்னன்னா, மனிதரை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். The Lord wished to bless and increase the man. அதனால தேவன் என்ன பண்றாரு, பூமியை படைச்சு சகல விதத்தையும் என்ன பண்ணாரு, பெருக்கத்தை உண்டு பண்ணி. The Lord created the earth and he multiplied everything on it. மனிதனை என்ன பண்ணாரு, கொடுத்தார். He given the man. மனிதனுக்கு என்னன்னா, அவைகளை பெருக்கும்படியாக, the man's job is to அவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக, to rule over it. மனிதன் வாழ்க்கையில சந்தோஷத்தை காணும்படியாக தேவன் விரும்பினார். The Lord wished to see joy in his life. நல்லா கவனிங்க, pay attention. ஆனா நடந்தது என்ன? But what has happened? நடந்த காரியம் என்ன? What has happened? மனிதன் வாழ்க்கையில பெருக்கம் இல்ல. There is no increase in human life. என்ன காரணம்? அவன் வாழ்க்கையில பாவம் பெருக ஆரம்பிச்சது. The sin increased in man's life. நித்தியம் டிவி நேயர்களே, வருகின்ற இந்த மாதம் ஜனவரி 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் 2 மணி வரை அமாவாசை விடுதலை பெருவிழா நடைபெற உள்ளது. வாருங்கள், தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற நாள் இது. மாந்திரிக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமாதானமின்மை, வியாதிகள், இதற்காய் விசேஷமாய் உங்கள் போதகர் ஜெபிக்க இருக்கிறார். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன? The promise for the year. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கையில் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள்ல இந்த வருடத்தின் முதல் நாள்ல தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற அந்த வார்த்தையை குறித்து நல்ல ஒரு வெளிப்பாடா 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம். நம்ம we meditate the Lord's promise what given in prophetically to us. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்ன பெருக்கம், what kind of increase in ஏன் நம்ம வாழ்க்கையில பெருக்கம் இருக்க மாட்டுது, why we missing increase in our life, என்ன செய்யலாம், what we can do to inherit it, தேவன் எப்படிப்பட்ட பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார், what kind of increase the Lord kept in our life. இதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. This is the thing we going to meditate today. ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா, Hallelujah. ஒரு மனித வாழ்க்கையில தேவன் 2 விதமான பெருக்கத்தை வைத்திருக்கிறார். There are 2 kind of increase in a man's life. ஒன்னு உலகப்பரமான பெருக்கம். One thing is worldly life. இந்த உலகம் என்னமே மாம்சம்லாம் வந்துரும். If you take world, the first thing come into flesh. இரண்டாவது ஒரு பெருக்கம், The second increase, ஆவிக்குரிய ஒரு பெருக்கம், a spiritual multiplication. இந்த 2 பெருக்கமும் பேலன்ஸா இருந்தாதான் These 2 things grow in parallel. உண்மையான நம்ம வாழ்க்கையில பெருக்கத்தை காண முடியும். We can see the true multiplication in our life. ஹல்லேலூயா, Hallelujah. சத்துருவானவன் நம்ம வாழ்க்கையில எப்படியாவது பெருக்கத்தை தடை பண்ண முடியாதான் முயற்சி பண்ணுவான். He will always try to stop our increase. இங்க கவனிங்களா, Pay attention over here. தேவனுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுக்கு விருப்பம் என்னன்னா, மனிதரை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக
தேவன் விரும்புகிறார். The Lord wished to bless and increase the man. அதனால தேவன் என்ன பண்றாரு, பூமியை படைச்சு சகல விதத்தையும் என்ன பண்ணாரு, பெருக்கத்தை உண்டு பண்ணி The Lord created the earth and he multiplied everything on it. மனிதனை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. He given the man. மனிதனுக்கு என்னன்னா அவைகளை பெருக்கும்படியாக, The man's job is to அவைகளை increase it, ஆண்டு கொள்ளும்படியாக, to rule over it. மனிதன் வாழ்க்கையில சந்தோஷத்தை காணும்படியாக தேவன் விரும்பினார். The Lord wished to see joy in his life. நல்லா கவனிங்க. Pay attention. ஆனா நடந்தது என்ன, But what has happened? நடந்த காரியம் என்ன, What has happened? மனிதன் வாழ்க்கையில பெருக்கம் இல்ல. There is no increase in human life. என்ன காரணம், அவன் வாழ்க்கையில பாவம் பெருக ஆரம்பிச்சது. The sin increased in man's life. ஏன்னா தேவன் தூதர்களை ரொம்ப விசேஷமா பயன்படுத்தினார். The Lord used his angels in special. அதுல விசேஷமா பாத்தீங்கன்னா அந்த லூசிபர் என்ற அந்த ஒரு worship leader அவர் ரொம்ப விசேஷமா பயன்படுத்தினார். If you look at Lord used the angel called Lucifer specially. பயன்படுத்தும் போது அவர்களுக்கு நிகராக, அவர்களை காட்டிலும் விசேஷமாய் மனிதனை படைத்த உடனே, Once the Lord created man equal to the angel. தூதர்களை காட்டிலும் மனிதனை விசேஷமா படைத்தார் The தேவன். Lord kept man as special than the ஏன்னா angel. தூதர்களுக்கு என்ன கிடையாது, தேவனுடைய சாயல் கிடையாது. Because the angel doesn't have the inkling of ஆனா God. மனிதன் என்பவன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவனாய் But இருந்தான். human created in the image of God. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children. இதை பார்த்தவொடனே சத்ருவானவனுக்கு என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், The angel jealous about the man in அவன் Christ. வாழ்க்கையில இருக்க பெருக்கத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அதையெல்லாம் பிரயோஜனப்படுத்தினான். The evil uses all the opportunities to எடுத்து destroy the படிங்க. human increase. யாத்திராகமம் 1:10 வாசிப்போம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும், தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி, The blessing not come in our life. விசேஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஆசீர்வாதம் வராதபடி, Especially to stop the blessings of Israel. அவங்க வாழ்க்கையில பெருக்கம் வரக்கூடாதபடி, எங்கெங்கெல்லாம் அவன் எதிர்பார்க்கிற பெருக்கம் இருக்கோ அதெல்லாம் தடை பண்ணும்படியாக சத்ருவானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். He will seek opportunities to stop increase of Israel. நல்லா கவனிங்க. Pay attention. அல்லேலூயா. Hallelujah. நம்ம நினைப்போம் பெருக்கம்னா பணம். We thought that the increase which meant money. சில பேர் நினைப்பாங்க குழந்தைகள். Some of people thought it's children. இல்ல, Isn't it? பெருக்கம் என்பது தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வைத்திருக்கிறார். The multiplication is the Lord kept everything in your life. குழந்தை வயித்துல பெருகணும், The children should increase. அது முதல் பெருக்கம். That's the first thing. அந்த குழந்தை வெளியே வந்தவனே அந்த பிள்ளையின் சத்தம் பெருகினதாய் வரணும். Once the child came out, this sound should be. பிள்ளையின் நடவடிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கணும். Child activity should increase day by day. பழக்க வழக்கங்கள் பெருகணும். The character should increase day by சிந்தனை day. நாளுக்கு நாள் பெருகணும். His thought should increase day by day. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெருக ஆரம்பிக்கணும். Everything what they need should be அவன் increased. படிப்புல பெருகணும், They should increase in education. வாழ்க்கையில பெருகணும். They should increase in life. ஆனா நினைச்சா பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தடை வச்சுட்டே இருப்போம். But if you look at it, there is obstacle everything. தேவன் மனிதனை விசேஷமாய் படைத்தது நோக்கமே பலுகி பெருக முடியாதான். The purpose of Lord created man to increase and multiply. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனையே குழந்தை பிறக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. Today there is a huge impact is infertility. ஒரு காலகட்டங்கள்ல கருத்தடை பண்ண வேண்டும் என்று கவர்மெண்ட் கட்டாயமா என்ன பண்ணாங்க, சட்டத்தை ஏற்றினாங்க. Once upon time they enacted law on the fertility. இன்னைக்கு லட்சமாய் செலவு பண்றாங்க, எதுக்குன்னா குழந்தை பிறக்கும்படியாக. Now they paying more money to get child. ஏன்னா தேவனுடைய பெருக்கத்தை குழந்தையிலே தாயில கருவிலே என்ன பண்றான், அவன் கை வைக்க ஆரம்பிக்கிறான். From the womb the evil touched the children's increase. The reason behind it. ஏன் நம்ம வாழ்க்கையில அவன் பெருக்கத்தை நம்ம வைக்கிறான்? Why is stopping our நம்ம யோசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரே, அவர் வாக்குத்தத்தத்தை சொன்னா அது நடக்கும்ல. We thought like this, the Lord given promise, it will happen. என் அன்பு ஜனமே, வேதத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு தான்.
Whatever promise in the Bible, it's for ஆனா you. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விலை கொடுத்து தான் நீங்க வாங்கணும். Each and every promise we should pay and get. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் சொந்த ரத்தத்தினால What Jesus did in his own ஜீவனை blood. கொடுத்து உன்னை கிரயமாய் அவர் பெற்றுக்கொண்டார். He given his life and rescued us. அதே போலதான் தேவனிடத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பெற வேண்டும் என்றால் Same as if you need to receive the promise of the கிரயம் Lord, கொடுத்தாகணும். you need to pay for it. இத சொல்லும் போது ஒரு நினைவு வருது. One thought came in my mind. நேத்து பிகேன்ல என்ன பண்ணோம்? வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு காலண்டர் இலவசமா கொடுத்துட்டு We இருந்தோம். just given free calendar yesterday in Beacon. அதுல வந்த ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, One of the sisters said, பாஸ்டர் நாங்க ஒரு சபைக்கு போறோம். Pastor, we go for a church. அந்த சபையில And the church, காலண்டர் என்ன பண்ணாங்க? ஏல விட்டாங்க. they just put lot for. என்ன சொல்லி ஏல விட்டாங்கன்னா, They actioned it like this. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. There is a secret in it. இந்த காலண்டர்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. There is a secret in the calendar. இது யார் வீட்ல வைக்கிறீங்களோ நாங்க விசேஷமா ஊழியக்காரர் நாங்க bless பண்ணி வச்சிருக்கிற இந்த வாக்குத்தத்தம். This is the calendar, the promise அந்த blessed. காலண்டரோட specifically for காஸ்ட் that அதிகபட்சம் போனா 40 ரூபாய்க்கு மேல இருக்கு. the cost of the calendar not exceed 40 rupees. ஏலம் எவ்வளவு தான் போட்டு எடுத்தாங்க? How much they actioned it? 10,000 ரூபாய் ஒரு காலண்டர். 10,000. 4 காலண்டர் 4 பேர் 40,000 ரூபாய் சேல்ஸ். 4 people they took 40,000. ரெண்டாவது சர்ச்சுக்கும் வராரு அவரு. The second church also. அங்க ஏலம் அவ்வளவோ போல. எவ்வளவு போச்சுன்னா ஒரு காலண்டர் 5,000 ரூபாய் தான் போச்சு. It's not go well the action and the other church. அப்பதான் யோசிக்கிறேன், பாஸ்டர் நீங்க இலவசமா கொடுக்குறீங்களே. Pastor, I thought like this you giving freely. அப்போ வசனத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. We cannot buy the words by சரி. money. நான் கேட்டேன், அம்மா 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? I don't have இல்ல the pastor. conscience you paying. அதே அவங்க குடும்பமாய் bless பண்ணாங்களாம். They are blessed as if. ஊழியக்காரர் bless பண்ணா அந்த வசனம் வந்து கிரியை செய்யுமா? If the large man blessed, definitely the ஆமா. words. அப்பனா மத்த வசனம் எல்லாம் bless பண்ணலையா? Then they are not blessing other the words. யோசிக்கிறாங்க. They just think over it. மத்த காலண்டர்ல எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? மத்த காலண்டர்ல 100 ரூபாய்னு சொல்லி The வாங்கிட்டு. rest of the calendar, how much they got? 100 rupees. அப்ப நீ அதை வீட்ல வச்சா தர்தர தான் பிடிக்க, நீ ஏன் வாங்கிட்டு வந்த? Or you purchased it. ஏன்னா ஒண்ணு தானே blessing, மீதி எல்லாம் blessing இல்லல. That is the only one thing is blessed, rest of the not. இன்னைக்கு blessed. நிறைய சர்ச்சில இப்படிதான் வாக்குத்தத்தங்களே என்ன பண்றாங்க? bless பண்ணுது, இதனால இது இவ்வளவு ரேட்னு சொல்லி சேல்ஸ்க்கு என்ன பண்றாங்க? முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. Many of the churches, the promise they are selling. என் அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, வாக்குத்தத்தங்களை கிரயம் கொடுக்கணும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற கிரயம் வேற. you need to pay for the promise, but what ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கர்த்தர் உன்னோடு பேசும்பொழுது each and every promise when speak to her, ஏதோ ஒண்ணு உன்கிட்ட எதிர்பார்க்கிற, something the Lord expecting from you, ஏதோ ஒண்ணு உன்கிட்ட எதிர்பார்க்கிற. something the Lord expecting. நல்லா from you. கவனிங்க என் அன்பு சகோதரி சகோதரியே, Pay attention. my ஏதோ ஒரு beloved brothers and காரியத்தை sisters. கர்த்தர் கிரயமா உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். Some kind of work அது the Lord expecting நீங்க from you as a கொடுத்தாவோ, price. Whether you need to இல்ல give, நீங்க செஞ்சாலோ, or you need to do, இல்ல நீங்க கீழ்ப்படிந்தாலோ, or if you எப்படி? obey it, ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், something you need to pay, இல்ல ஏதோ ஒண்ணு செய்யணும், or you need to do, இல்ல ஏதோ ஒண்ணுக்கு நீ கட்டுப்படணும். or you should obey it. இந்த 3 காரியத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஒரு வாக்குத்தத்தத்துல எதிர்பார்ப்பார். The Lord expecting out of 3, 1. அத நீங்க செஞ்சீங்கன்னா தான் அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். If you do that, then the promise will Hallelujah. definitely work at your life. அப்போ இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன். This year the Lord promised you He will multiply you. முதலாவது ஏன் பெருக்கம் வருவது தடையா இருக்கு? Why there is obstacle for your அத multiplication? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். We need to know the obstacle. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ ஒரு சமையல் ஆக்குறோம், We are starting a church. சமையல் லேட் ஆகுது. Sorry, we are cooking it. It's getting என்ன delayed. காரணமா இருக்கும்? What was the reason? டெய்லி சமையல் லேட் ஆகவே போகுது. என்ன காரணம்? ஒண்ணு லேட்டா ஆரம்பிச்சிருப்போம், Either they started late, இல்ல பொருட்கள் தட்டுப்பாடா இருக்கும். maybe the shortage of materials. சில பேருக்கு தெரியாது, Some people not know. கேஸ் வந்து நல்ல ஸ்பீடா எரியாததுனால, Maybe the gas not. பர்னர் முழுவதும் டஸ்டா இருந்ததுன்னா அந்த நெருப்பின் வேகம் கம்மியா இருக்கும் போது அது குக் பண்ற சமையலாக்குற நேரமும் அதிகரிக்கும். Due to the fire flow of the gas, ஆமா தானே? isn't it? ஏன் இன்னைக்கு சமையல் லேட்டு? Why there is a delay in ஏன் cooking? இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் லேட்டு? Why I'm late today to church? முதலாவது காரணம் உங்களுக்கு தெரியணும்.
we should know the reason for அதே போல delay. நம்ம வாழ்க்கையில பெருக்கம் வராம இருக்கிறதுக்கு Same as தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை. there is some obstacle, not the promise word. அதை நீங்க தேட ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில முதல்ல ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். If ஹல்லேலூயா. you start seeking that, you will be successful. என்ன தவறு செய்கிறோம்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி கிணறு நம்ம தாண்டியாச்சுன்னு அர்த்தம். If you know your mistake, you pass through the half of the நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவீங்க, many of people do business, பிசினஸ்ல லாபமே இருக்காது, maybe no profit, தொழில லாபம் இருக்காது, maybe they do profession நல்லா without போயிட்டு profit. தான் திடீர்னு கஸ்டமர் இல்லாம இருப்பாங்க. It goes well, suddenly lack of customers. ஏன் எனக்கே யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? Have you think about it? எங்களுக்கு நாங்க பிசினஸ் நாங்க MBA நான் படிக்கும் பொழுது When I was studying MBA, பெரிய பெரிய கம்பெனில மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. they conduct management training. எல்லா பெரிய பெரிய கம்பெனி MNC கம்பெனில பெரிய பெரிய மேனேஜர்களுக்கு ஒரு மேனேஜிங் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. The big companies conducting management training to the top அப்போ people. என்ன கத்து கொடுப்பாங்கன்னா, What they teach. அதை கத்துக்கிட்டா அவங்க அந்த கம்பெனில பெரிய ஒரு ஆபீசரா மாறிடுவாங்க. If they learned it, they become a great officer. உங்க in that வாழ்க்கையில இல்ல நீங்க சேல்ஸ்ல இல்ல ஒரு பிசினஸ்ல company. Either at sales or your life ஒரு business, காரியங்களை அச்சீவ் பண்ணுவதற்கு, to achieve a thing, அதை விசேஷமாய் பண்ணுவதற்கு to do a special skill. தேடுவதை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளவே தேடுவோம். ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளவே தேடிக்கொண்டே இருப்போம். We just searching within the circle. நம்ம மைண்ட் வந்து அப்படியே குதிரையின் கடிவாளம் போல கட்டப்பட்டது போலவே காணப்படும். Like our eyes are blindfolded. இந்த மாச குடும்பம் நடத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், How we run our family this நம்ம month. பாக்குறது சம்பளம். We looking only our சம்பளம் தான் salary. இருக்கும். சம்பளம் குறைபாடா இருந்தா இந்த மாசம் ஓட முடியாதுன்னு சொல்லி உன் இருதயம் கட்டப்பட்டதா இருக்கும். Your heart would be bind by your wages. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, What they teach. நீ அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து தேட ஆரம்பி. You just think out of the box. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வட்டத்தை விட்டு You just come out the circle. வெளியே வந்து தேட ஆரம்பி. Come out the circle நீங்க and அப்படி search. தேடும் பொழுதுதான் When you search out of உன் it, வாழ்க்கையின் வாழ்வதற்கு உண்டான அர்த்தம் தெரியும். you will know the meaning of your life. ஒரு 3 பேர் மேல வாங்கல, சீக்கிரம் டக்கு டக்குன்னு. 3 people, can you come up? ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஒருத்தருடைய மைண்ட் எப்படி இருக்கு, நம்மளோட மைண்ட். Just gonna see a demonstration how a man's mind, one's mind. நான் வந்து இந்த கண்ணாடி பாக்ஸ் உன்கிட்ட கொடுப்பேன். This is a spectacle box I'm given to the sister. இது எவ்வளவு ஸ்பீடா இந்த 4 கைக்கு போறது தான் கேம். This is the game, how எவ்வளவு ஸ்பீடா speed நீங்க it டிராவல் pass to the பண்ணுவீங்க. end. சரிங்களா? டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? You can start. 1 இல்ல ஒண்ணுதான். எவ்வளவு நேரம் போனாங்க? 1 நிமிஷம் இல்ல, 30 செகண்ட். 1 செகண்ட்ல போயிட்டியா? அடுத்தது இதோட ஸ்பீடா போகணும். You should go fast. இன்னும் அதோட லேட்டு. ஃபர்ஸ்ட் பண்ணதோட லேட்டா பண்ணிட்டீங்க. இப்ப அதோட லேட்டு. வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 செகண்ட்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 1 செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு தான். ஆனா நம்மளால பண்ண முடியும். பண்ணுங்க பார்க்கலாம். 30 செகண்ட். யோசி, ஏதாவது யோசி. இத Just think differently. எப்படி 1 செகண்ட்ல பண்ண முடியும்? Within a second, அவ கையில போய் சேரணும். how you should pass. ஒருத்தட்ட தான் பாஸ் ஆகணும். It should pass by each everyone hand, each one hand. எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ. 1 நிமிஷம் டைம். 25 செகண்ட். ரெடி ஸ்டார்ட். பிளான் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தரேன்? டைம் தரேன். ஒரு செகண்ட் பண்றேன். நீங்களே பிளான் பண்ணிக்கங்க. பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுங்க. ஆனா என்ன பண்ண, 1 செகண்ட்ல முடியணும். ரெடி சொன்ன உடனே நீங்க சொன்ன உடனே நான் செய்யறேன். பேசிக்கங்க.
It just plan. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. இன்னும் 20 செகண்ட். யாராவது ஐடியா இருக்கா? பாப்பா அவர் எதாவது ஐடியா இருக்கு சொல்றாரு வா. தப்பா செஞ்சினா நீ மேல முட்டி போடணும். நீ வா சீக்கிரம். 1 செகண்ட். மொத்தமா வைக்கணும். நீ எப்படியாவது பிளான் பண்ணிக்கோ. கரெக்டா தப்பா? ஏன் இதை இவங்க யோசிக்கல? பண்ணாங்களாமா? அவரு நெருக்கம் வரும்பொழுது டைம் ஸ்டார்ட்னோனையும் அவங்க மைண்ட் தூக்கி போடுறது, தூக்கி எடுக்கிறது, முதல் இடத்துல லைன்ல நிக்க வச்சிட்டோமா, அந்த பொசிஷன்ல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியல, நவர முடியல. இதுதான் நினைச்சிட்டாங்க, மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. They fix their mind and their நம்ம வாழ்க்கையிலும் in our life. ஒரு கஷ்டம்னா அவ்வளவுதான், எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கும் இப்படிதான் இருக்கும். At difficult time, everyone facing same. இந்த மாசம் சம்பளம் வேலை கிடையாது, கண்டிப்பா குடும்பம் நடத்த முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். We fixed it without salary. ஐயோ என் உறவு பிரிஞ்சு போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு, இனி என் வாழ்க்கை இல்ல, ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். We fixed it. This is our life. People lost. வேற என்ன வழி இருக்குன்னு யோசிக்கவே மாட்டோம். We stop not thinking the other. ட்ரை கூட பண்ண மாட்டோம். Even not taking effort. அவர் கூட ஒரு தப்பான ஒரு சொல்யூஷன் தான் சொன்னாரு. He is also given a wrong solution. கை மேல வச்சாரு. நான் ஒருத்தருக்கு பாஸ் பண்ண சொன்னேன். I asked him to pass one another. ஆனா என்ன பண்ணிருக்கலாம்னா கையை அப்படி கிட்ட வச்சுட்டு ஹல்லேலூயா Hallelujah. இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இருக்கிற கோலை விட்டு பக்கத்துல தேடணும். We just looking within நம்ம the ஏன் circle. கஷ்டப்படுறோம், ஏன் இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில இல்ல, Why we are suffering and the என்ன promises பிரச்சனை? missing. பிசாசு தான் எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், பழி யார மேல போடுவோம், மேல இருக்கோம் மேல பழி போடுறோம். Just accusing evil all the time. எல்லாம் நீ தான் பாத்துக்கிற. Everything in the ஆனா evil. காரணம் என்ன? But the reason behind. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து படிப்போம். The verse says, எடுத்து படிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? எப்ராயிம் பாவம் செய்ததற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். ஹல்லேலூயா Hallelujah. அநேகர் தேவனுக்கு விரோதமாக பலிபீடங்களை பெருகினார்கள். They created altar against the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்த உடனே, Once the people மோசே redeemed it, மலைக்கு போன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி ஒரு கன்றை என்ன பண்ணாங்க, வழிபட ஆரம்பிச்சாங்க. they created a calf and worshipped one, இதற்கு ஒரு பொருள் என்னன்னா, அந்நிய தேவர்கள், because the calf is a other god, அந்நிய கடவுள். the Gentiles god. தேவன் கடவுள்னா அந்நியர் யாரா இருக்கணும்? If God is the Lord, then சொல்லுங்களேன். who is the others? நம்ம வணங்குற ஒரு கடவுள்னா ஆப்போசிட் யாரா இருக்கணும்? If you are worshipping the Lord, then the opposite would யாரு? சத்துரு. that's evil. அப்போ அந்நிய தேவனுக்கு யார் பலிபீடத்தை கொடுக்கறீங்க? Who given altar to the தேவன் evil. சொல்லுகிறார், நான் தங்கும் ஆலயம் என்று உன் இருதயத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். The Lord said your heart is his dwelling place. பாஸ்டர், நான் எந்த ஒரு விக்கிரக ஆராதனை யாருக்கு நான் பலி கொடுக்கலையே. First, I not do any idol worship and doing any உன் offering. இருதயத்துல உன் நினைவுகள் எப்படியா இருக்கு? How is your heart's thought? ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பேசிக் கொண்டிருப்பாங்க. When a brother and sister talking each இவர் other, பொண்ணா இருக்கலாம், he may be a girl. ஆனா அவரு என்ன சகோதரனாய் பார்த்து பேசிக் கொண்டிருப்பார். He may be talking to me as நானும் a சிரிச்சுக்கிட்டு brother. சகோதரன் போல நடிச்சுக்கிட்டு என் இருதயத்துல வேற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். I may be act and speak ஆனா as வெளியே a brother, தெரியாது. but inside I think அதே different. போல ஒரு சகோதரன்ட்ட பேசும் பொழுது, Same as when talking to ஒரு a brother. மனிதனை பார்க்கும் பொழுது அவனை இச்சிக்கவோ அவனோடு குரோதமாகவோ தவறாகவோ உன் இருதயம் நினைவாதார்க்கும் வெளியே காட்டாது. But the evil thought of your heart not revealed. அவங்களை நீ when you talk. கெடுத்திருக்க மாட்டே, அவங்கள தப்பா அழைச்சிருக்க மாட்டே, You not do any harm or not call them ஆனா உன் wrongly. இருதயம் மாசுபட்டு இருக்கு. But our heart is ஆனா வெளியே corrupted. பார்த்தா எப்படி தெரியும் தெரியுங்களா? நல்ல புள்ள மாதிரியே உட்கார்ந்துரும். But பக்கத்துல if இருக்க மூஞ்சி you பாருங்களேன். look outside, they seems to be good.
நல்ல பிள்ளை மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரியே தான் இருப்போம். They இந்த உன் இருதயத்தின் நினைவு யாருக்கு மட்டும் தெரியும்னா உனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். Lord, and you only know the conscience of your சில heart. தவறுகள் வெளியே தெரியும், வெளியே தெரிஞ்சு இவனை குற்றவாளி எல்லாம் சொல்லுவாங்க. Some mistake would be open. ஆனா The உன் people are இருதயம் listening. என்ற பலிபீடத்துல யாருக்கு நீ பலியை கொடுக்கிற? In whom you sacrifice at your heart சங்கீதம் altar. 52 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? இதோ இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் ஆமென். இவன்தான் என்பார்கள். நிறைய பேர் தேவனை நம்ப மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குங்க போதுங்க, People not trust the Lord. They எனக்கு believe என் that புள்ள இருக்கு, எனக்கு யாரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் புள்ள பாத்துப்பான், I have my son, he will take care of me. என் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, I have more money at my account. நான் No அப்படி problem. செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன். I will do and succeed in a way. எங்கெல்லாம் தேவனை தவிர வேற யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கறியோ அங்க அவைகளுக்கு நீ பலிபீடத்தை கட்டுகிறேன்னு அர்த்தம். Wherever you giving importance other than நான் சொல்றது Lord, புரியுதுங்களா? that is the altar. கர்த்தரை தவிர கர்த்தரை காட்டிலும் உன் பிள்ளை மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறனா பிள்ளைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறேன்னு அர்த்தம். If you giving more love than the Lord to your children, then you யாரையும் நம்ப மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்ல ஒரு ஐடி கம்பெனியோ நல்ல வருமானம் தான் யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு வேலை தான் முக்கியம். If you have good income and job, you will prioritize the one. யாருக்கு பலிபீடத்தை கட்டுறோம்? To whom you creating altar? ஏன்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? Why you not coming church today? இன்னைக்கு கொஞ்சம் சவாரி ஓட்டுனா எனக்கு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணா எனக்கு பணம் வரும். If I do overtime or அப்ப யாருக்கு override, முக்கியத்துவம் I will கொடுக்கிறோம்? get to whom we give வேலை, importance. வருமானம், இவைகளுக்கு நீங்க பலிபீடத்தை கட்டுகிற. Our job and income. பிசாசானவனை யார் யாருக்கெல்லாம் நீ பலிபீடத்தை கட்டுகிறாயோ அவைகளை பாவமாய் உனக்கு முன்பாக நிறுத்துவான். Wherever you creating altar for the evil, he stand against. நான் அடிக்கடி you. ஒரு வார்த்தையை சொல்லுவேன், தேவன் எதெல்லாம் செய்யறாரோ அதை அப்படியே ஆப்போசிட்டா ஒரு டூப்ளிகேட்டா உன செய்வான் சத்ரு. I used to tell many time, whatever Lord created, the evil created. தேவன் செய்கிறது ஆரம்பத்துல அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். The Lord's work at the beginning may be meek, but ஆனா end is சத்ரு அப்படி complete. இல்ல, அவன் பண்ற டூப்ளிகேட்லாம் ஆரம்பம் விசேஷமா இருக்கும், அதுக்கப்புறம் சைனா பொருள் மாதிரி இருக்கும். But the evil's work at the beginning seems to be great, but the end will go nothing. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல சத்தமா சொல்லுவேமே, Hallelujah. நல்ல சத்தமா சொல்லுவேமே, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். my God Lord loves you. உன் இருதயத்துல குடியிருக்க அவர் விரும்புகிறார். He loved to live your heart. உன் வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணணும். You need to increase. நீ கிறிஸ்துவை தேட, நீ சபைக்குள்ள உள்ள வந்துட்டா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட புள்ள இல்ல. You are not the really blessed when you enter into the church. வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டீனா கையில எடுத்துட்டீனா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன் அல்ல. It's not like that you received the promise. தேவன் ஏதோ வாழ்க்கையில மாறும்படியாக மாற்றும்படியாக செய்ய சொல்லுகிறார். The Lord asks you to do something to make a change in அதை your life. செஞ்சாதான் இது. If you do that, you will possess. அந்த the காலத்து promise. படம்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாத்தீங்கன்னா 7 மலை 7 ஹீரோ என்ன பண்ணுவாரு, 7 மலை 7 கடல். If you look at the black and white ஒரு movies, பெரிய குகையில போவாரு, அதுல முதலெல்லாம் இருக்கும், பாம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டைவ் அடிச்சு பார்த்தா ஒரு கூண்டுல கிளி இருக்கும், கிளிக்குள்ளதான் அவர் உயிரை வச்சிருப்பான். if you look at the black and white movies, they have 7 hills and seas. There is a cage in it, parrot which has the life. எதுவும் லேஸ்ல கிடைச்சிச்சுன்னா அதுல வேல்யூ இருக்காது. And you can't have any value if you get easily. சாப்பாட்டுக்கு மதிப்பு தெரியாது. It doesn't know the value of the food. எப்போ பட்னியா இருந்துட்டு எப்போ பாஸ்டிங் போட்டு சாப்பிடுறியோ அந்த சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் விசேஷமா இருக்கும். Each and every food is Hallelujah. tasty when you do fasting and get oil. ஒரு வீட்ல போயிட்டு நைட்டு சாப்பிடுறோம், We went and ate at a house at the night. சாம்பார் சொருட்டுன்னு ஏதோ ஒரு சோறை போட்டாங்க எனக்கு. They just given food like sambar rice. அந்த சிக்கன் 65 சொல்லி எப்பயோ வறுத்து வச்ச 65 வச்சாங்க. They given chicken 65 but prepared a long while. அது வீட்ல கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன். If they give at my home, I won't take it. ஆனா நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். But I'm taking it. பாஸ்டர் அம்மா with full கேக்குறாங்க, heart. Pastors asked me, அவ்வளவு நல்லா இருக்கா? is it so good? ஏமா உனக்கே தெரியாதானே? Don't you நல்லா இல்ல, know? இப்படி சாப்பிடுறீங்களே, டேஸ்ட் தெரியல, பசி. I'm so hungry. காலையில I'm இருந்து taking it. சாப்பிடாம கொடுத்ததுக்கு பசி, இதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் இது நல்லா இல்ல இது நல்லா இருக்கு. ஏன் நம்ம என்ன பண்றோம்,
After eating full, then only we find Father. Hallelujah. Hallelujah. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஒன்னு விசேஷமானது. The last எங்க blessing is எல்லாம் special. போராடி Wherever you fight, கஷ்டப்பட்டு you put your effort. சில பொருத்தனை பண்ணி Sometimes you take சில vow உனக்கு பிரியமானதை விட்டுட்டு to shed certain thing you அதை desire. நீ பெறுகிறையோ அந்த காரியம் விசேஷமா இருக்கும். அது When பொக்கிஷம். you receive after அந்த passing through ஆசீர்வாதம் விசேஷம். the blessing is so special. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீ கஷ்டப்பட்டு உண்மையா சம்பாதிச்சு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணத்தின் மகிமை விசேஷமா இருக்கும். It's very special, the hard earned money. அல்லேலூயா. Hallelujah. ட்ரெஸ்ஸே இல்லாம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு Dress ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி போடுறேன்னு வச்சுக்க, If you're getting a saree after the அன்னைக்கு great அது struggle, விசேஷம். that's special for the day. அடுத்த நாள் உன் பிறந்தநாள் முடிஞ்சு அடுத்த நாள் உன் கையில 10,000 ரூபாய் இருந்தாலும் நீ புடவை வாங்கினாலும் அன்னைக்கு விசேஷம் இல்ல. காசு இல்லாத டைம் வாங்க வேண்டிய டைம்ல அது கொடுக்கிற அந்த படம் விசேஷமா. At your lackness time, the small thing if you get it's great. உன் joy இருதயத்தை when you இன்னைக்கு have காத்துக்கொள். You guard your heart உன் today. பலிபீடத்தை காத்துக்கொள். You guard your altar today. பாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ணலையே பாஸ்டர், நான் யாருக்கும் முக்கியத்துவம், எனக்கு எல்லாம் தேவன் தான். First, I'm not giving any importance, everything. சில for me is காரியங்களை உங்களுக்கு முன்பாக நீங்க செய்யற காரியங்களை நான் விதைக்க விரும்புகிறேன். some things, certain things I would like to show. அல்லேலூயா. Hallelujah. நம்ம வேலை ஸ்தானத்துல இருப்போம். At a workstation, நல்லா கவனிங்க. pay attention. வேலைக்கு உண்மையா இருக்கிறோமா? Are we true to our job? நேரத்துக்கு கரெக்டா போறோமா? Are we on time to the job? தேவன் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் பேலன்ஸா வச்சிருப்பார். Everything Lord kept ஒரு மனிதனால balanced. ஒரு வாழ்க்கையை மாற்றவோ குறைக்கவோ கூட்டவோ முடியாது. A man cannot increase or decrease his life. இன்னைக்கு சொல்றாங்க இரண்டாவது உலக போருக்கு அப்புறமேல்ட்டு நிறைய மருத்துவ இன்கிரிமெண்ட் ஆயிருக்குன்னு. People telling after World War II the medical increase. நிறைய மருந்து என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. They find many medicines. நிறைய வியாதிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. They find medicines for அப்பனா many என்ன diseases. இருக்கணும், டெத் விகிதம் கம்மியா இருக்கணும்ல. If that is the case, the death percentage should be decreased. ஆனா டெத் விகிதம் இன்னும் கம்மியா ஜாஸ்தியில போயிட்டு இருக்கு. But the death rate increased. நான் 2 நாள் கூட பாஸ்டர் மட்டும் சொல்லிருக்கிறேன். 2 days back I spoke with the pastor. நம்ம கொஞ்சம் இதுதான் கட்டோன்னு வச்சுங்களேன். Just imagine this is the மனிதன் இதை மூவ் பண்ணணும்னு நினைச்சானா if man wish to move, தேவன் இதையும் சேர்த்து மூவ் பண்ணுவார். then the Lord move other the line as well. இதை இப்படி சாய்க்கணும்னு நினைச்சானா தேவன் இதையும் இப்படி சாய்ப்பார். If man like to நான் சொல்றது incline புரியாது it to the உங்களுக்கு. Lord also, புரியுற மாதிரி சொல்றேன். I will மனிதன் explain it. வியாதியில இருந்து சீக்கிரமா சாவறான்னு சொல்லிட்டு Of man dying in disease, நிறைய மருந்துகளை கண்டுபிடிக்கிறான். they find many medicines. இப்ப மருந்து கண்டுபிடிச்ச உடனேயும் Once they find medicines, சாப்பிடுற ஆகாரத்தை மனிதன் விட்டுட்டான். the man could eat இயற்கையா சாப்பிடுற ஆகாரத்தை விட்ட உடனே Once மருந்து மட்டுமே நம்பி இருக்கிறான். they quit the natural food and depending in the medicine. மருந்து பெருகிடுச்சு, கூட நோயும் பெருகிடுச்சு. The medicine increased as well as சயின்ஸ் பெருகிடுச்சு, கூட நோய் வியாதியும் பெருகிடுச்சு. science also increased disease as well. அப்போ இறப்பு விகிதத்தை தேவன் நிர்ணயிக்கும் பொழுது அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. Then if Lord determined the death ratio, man Hallelujah. cannot change. இரண்டாவது சொல்றேன் கேளுங்க. I'll tell you the second one. பணம் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? Money is important, isn't it? சரி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். I'm getting 10,000 earning. பணம் தான் 10,000. நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். Money is important for நிறைய our பேர் life. நினைப்பாங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா நல்லா இருக்குது, 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சா நல்லா Thought இருக்கு. like this, who earning 10,000, if I earn lakhs or crores. கண்டிப்பா இருக்கும். ஆனா தேவன் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. But our Lord's blessing is not like that. நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், I'm earning 10,000. மாசம் ஃபுல்லா குடும்பம் நடத்துறேன். I'm running my family. ஆனா மாச கடைசியில என் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு. At end of the month, I have 100 rupees at my pocket. இவர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. He is working at IT company. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். A monthly 1.5 lakhs pay. எல்லாம் இஎம்ஐ எல்லாம் போட்டு மாசம் 25 ஆனா கையில 1 ரூபாய் கிடையாது. After settling all the EMIs at end of the இப்ப month, empty சொல்லுங்க, pockets. யாரு பணக்காரர்? Now tell me who is the rich one. 10,000 ரூபாய் 100 ரூபாய் வச்சிருக்கிறேன் நான் நிம்மதியா கவலை இல்லாம இருக்கேன். அவரு அடுத்த மாசம் என்ன பண்றது, இன்னும் 10 நாள் என்ன பண்றது? I am at peace with 100 rupees, but he is worrying for the next month. ஐயோ என்கிட்ட திறமை இருக்கு, எனக்கு சுய பலன் இருக்கு, படிப்பு இருக்கு, நான் சம்பாதிச்சோம், எனக்கு யாரும் தேவையில்லை. ஒரு படி மூவ் பண்ணினா பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ண, ஒரு படி மூவ் பண்ணி வைப்பார். If you move with your own strength, with the education qualification, the Lord also நான் move the problem. சங்கீத வசனத்துக்கு நான்
ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கேன். I'm just giving explanation for என்கிட்ட the எல்லாம் இருக்கு, நீ example. கவலை இல்லை என்னன்னா அடுத்த பிரச்சனை உனக்கு பின்னாடி வந்து நிக்குதுன்னு If you said I have everything, no worry, then the other problem is ready. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யாராவது நினைப்பாங்க நான் மாந்திரிக பண்ண இவன் என் குழந்தையை கெடுத்தான், Someone thought that என் பிள்ளை black படிப்பை magic. கெடுத்துட்டாங்க. They just destroyed தேவன் my children's பனிஷ்மென்ட் life. படிப்பை தான் கெடுப்பான்னு இல்ல, It's not like that the Lord punished. வேற their எதையோ ஒரு education. காரியத்தை என்ன பண்ணுவார், அவங்க கிட்ட இருந்து எடுத்து போட்டுருவார். At something the Lord restricted. அதான் சொல்றேன், எது தேவன் நினைச்சதை மாத்தவும் குறைக்கவும் முடியாது. If Lord decided, you cannot change it. ஏன் பலம், My strength. நான் நினைச்சேன்னா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன். If I decided, I will give பிள்ளைக்கு my children அழகான மாப்பிள்ளை, வசதியான மாப்பிள்ளை, இல்ல அழகான பொண்ணு, வசதியான பொண்ணை தான் பார்க்க முடியும். You could see a beautiful or charming ரெண்டு pair for பேரும் your children. அன்பா இருக்கிற அந்த குணத்தை உன்னால என்னங்க தேடினாலும், ஒழுக்கமா இருக்கிற எதை தேடினாலும் உங்களால முடியாது. அது தேவனால மட்டும்தான். It's impossible for man to seek a virtue and good character. நம்ம வாழ்க்கையை நிதானிங்க. வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போலனா நீ தேவனுக்கு இடம் கொடுக்கல, உண்மைக்கு இடம் கொடுக்கல, நீ வேலையில குறையா இருந்தீனா அந்த வேலையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. If you are not on time to job, you cannot. ஏன் என் சம்பளம் உயரல, ஏன் என் சம்பளம் உயரலன்னா சிம்பிள். It's very simple. ஆவிக்குரிய உலகம் இருக்கு, அது உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கு. There is a spiritual world which watching over you. ஏன்னா நீ ஆவிக்குரிய பிள்ளை. Because you are a spiritual children. கம்பெனில கம்மி சம்பளமோ இல்லையோ, நீ கரெக்டான டைமுக்கு நீ உள்ள காலை வைக்கலனா உன் ஆசீர்வாதம் எதிர்காலத்துல கட்டுன்னு அர்த்தம். If you are not on time to your job, your future growth. இல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில முழுமையா நீங்க செய்யலனா, if you are not doing your job அந்த wholeheartedly, வேலையில இருக்கிற ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை பார்க்க முடியாது. you cannot see the increase, the blessing in the job. எத்தனை முறை உங்க தாத்தாவை சாவடிச்சிருப்பீங்க, எங்கம்மா உன் பாட்டியை சாவச்சிருப்போம். How many times you killed your ஆபீஸ்ல grandfather, லீவ் போடுறதுக்கு grandmother சொல்றேன். to get leave in பக்கத்து வீட்ல office. இருக்கும் சாவு போயிட்டாங்க. எங்க வீட்டாண்ட பெரிய கலவரம், Yeah, there is மழை a big வந்து எங்கேயோ struggle. தண்ணி இருக்கும், எங்க வீட்ல தான் தண்ணி இருந்தது. There is a water logging at different place, but we telling it our house. நம்ம இது சாதாரண விஷயமான்னு நினைப்போம், ஆனா think தேவன் it's a பார்த்து small கொண்டு thing. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நீ உண்மையா இல்லைன்னா வசனம் சொல்லுதுமா, கொஞ்சத்துல நீ உண்மையா verse இருந்தா says- அநேகத்துல உன்னை அதிபதியா வைப்பேன். அநேகம் என்பது அது பெருக்கத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நீ கொஞ்ச காரியத்துல தேவனுக்கு உண்மையாய் உன் இருதயத்தில் பலிபீடத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டா தேவன் அநேக காரியங்களை கத்த செய்வார். If you kept your கரங்களை தட்டி altar, ஆமென் the சொல்லுவோமே. heart holy, you will see the multiplication. வேலைக்கு லீவு போடுறனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்துவ பிள்ளைங்க. The Christian children should be cautious when taking leave. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வேலைக்கு லேட்டா போறனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Should be cautious if you are delayed your உன் job. முதலாளி உன் ஓனருக்கு நீங்க சரியா வேலை செய்யலனா, If you are not doing good at your நீ work, அந்த வேலையில அடுத்த ஒரு ஆண்டுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. you cannot see the promotion in next year. இது வேலை இல்ல. ஏன் வேலையில ப்ரமோஷன் இல்ல? Why? ஏன் வேலையில ப்ரமோஷன் இல்ல? Why there நீங்க is a நினைப்பீங்க இந்த lack in மேனேஜர் ஐஸ் குடிச்சா promotion? போதும், You may thought that if you icing the இங்க போனா manager, இப்படி போனான்னு நீங்க என்ன கணக்கு போட்டாலும் தேவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. you may have your own calculation, but சப்போஸ் God has வேலையில உனக்கு பணம் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் குடும்பத்துல செலவழிப்பதற்கு குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து விட்டுருவாரு. if you have the income, you have other தேவன் எதை எதிர்பார்க்கறனா எல்லாவற்றையும் என்னை சார்ந்தே இரு. the Lord expecting one thing, you Hallelujah. should depend him all Hallelujah. times. Hallelujah. தேவனுடைய பெருக்கத்தை நீ பார்க்கணும். You could see the Lord சில பேர் increase தொழில் at your பண்ணுவாங்க, rate. Some people doing the business. தொழில்ல நிறைய ஏமாற்றம். There are a lot of ஏன் இந்த lackness. பிசினஸ்ல எனக்கு முன்னேற்றம் இல்ல? Why no improvement in business? ஏன் இந்த தொழில்ல முன்னேற்றம் இல்ல? Why no growth? நீ at this என்னைக்காவது business? ஒரு பார்ட்னர்ஷிப் யாரையும் சேர்த்திருப்ப, அவங்களை ஏமாத்திருப்ப, அந்த ஆசீர்வாதம் நீ வர காலகட்டங்கள்ல எந்த பிசினஸ் எடுத்தாலும் அதுல தடையா You நிக்கும். may have deceived your partner, which obstruct all your Hallelujah. growth. Hallelujah. சரி, ஒரு சிம்பிளா கேக்குறேன். I'll ask you in simple way. நம்ம ஆட்டோக்காரங்களாம் பார்த்திருப்பீங்க. We see the auto நார்மலா இங்க இருந்து சென்ட்ரலுக்கு போனா எவ்வளவுமா இருக்கும்? from here to central. How much they lost? 200 ரூபாவா? பரவாயில்ல. 200. மழை வந்தா எவ்வளவு கேட்பாங்க? How much they will ask at rainy time? வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்க. நீங்க இந்த விடகாலம் ஒரு 5 மணிக்கு போய் சென்டர்ல போய் நில்லுங்களேன். Just go and இங்க வரதுக்கு எவ்வளவு கேட்பாங்கன்னு கேளுங்க. how much they will ask from central to here? 500 ரூபாய் கொடு. They will ask 500 rupees. நம்ம என்ன சொல்லுவோம்? What we used to say. They are asking. அவங்க கேக்குறது தப்பா ரைட்டா?
Is it right or wrong? The man asks. அவன் பண்றது தப்பா ரைட்டா? இது தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுறாங்களா? Is they are building altar for the Lord or not? நிறைய பேர் இருதயத்துல தப்புன்னு நினைப்பீங்க. Many of you thought it வியாபாரம் was தொழில் எப்படின்னா, the business and profession. நான் நார்மலா ஒரு கொத்தனார் வேலை செய்யறேன், பெயிண்ட் அடிக்கிறேன். If I'm doing a painting job, இங்க பெயிண்ட் நார்மலா அடிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இன்னைக்கு சென்னையில இருக்க ரேட். they are charging 100 or 1500. ஆனா நான் கேக்குறேன் 2000 ரூபாய் கேக்குறேன். I'm asking 2000. நீங்க என்ன சொல்லுவீங்க? அநியாயமா கேக்குறப்பா. You're நான் என்ன சொல்றேன்? asking எனக்கு 2000 ரூபாய் ஏன் கொடுக்கணும்னா, why you need to give 2000 to இந்த me? இடத்தை அழகா நான் பெயிண்ட் அடிப்பேன். I will paint beautifully. மத்தம் பெயிண்ட் வந்தாங்கன்னா மதியானம் 10 மணிக்கு காலைல 10 மணிக்கு வருவாங்க, 1 மணி நேரம் லஞ்ச் எடுத்துப்பாங்க, ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. They will come and take ஆனா their own நான் break and they will 8 மணிக்கே வந்துருவேன். I will come 8. வேலை முடிக்காம நான் பேக்கப் பண்ண மாட்டேன். I will not pack without completing the job. சூப்பர் அழகா டிசைன்லாம் பண்ணி தரேன். I will do the designs. சொல்லிட்டு நான் 2000 ரூபாய் கேட்கலாமா கேட்க கூடாது? Whether should I ask 2000 rupees or not after giving my justification? பிசினஸ்ல ரொம்ப தெளிவா வச்சுக்கங்க. ஒரு பொருளுக்கு விலையை நீங்க எவ்வளவு வேணா விக்கலாம், அதுல தேவன் தப்பே சொல்ல The மாட்டார். Lord will not find fault determining ஏன்னா price அது for a உன்னுடைய product. பொருள், It's your material. உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய நீ உருவாக்கப்பட்டது, It's a thing you இல்ல created. உன்னுடைய திறமை. It's your own talent. மற்றவர்கள் மதிப்பிடக்கூடாது. You should not judge ஆனா others. உனக்குன்னு ஒரு மதிப்பு வச்சிருக்கு பாத்தீங்களா? But you have நான் your 8 own மணிக்கே value. வருவேன்னு, ஆனா 8 மணிக்கு வராம நான் 2000 ரூபாய் வாங்கினேன்னா அங்க நான் போய் சொல்றேன். I am lying that without coming நான் 8. அழகா டிசைன் பண்ணி இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு, ஆனா சாயந்தரம் வந்து சொல்றேன் இல்லங்க இன்னைக்கு முடியல நாளைக்கு தான் முடியும்னு சொல்லிட்டு நான் 2000 ரூபாய் வாங்கிட்டு போனேன்னா அது நான் செய்யற தப்பு. It's my mistake. At the end of the day I am telling காலையில 5 மணிக்கு சென்டர்ல ஒருத்தர் இருக்கானா, தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எந்த ஆட்டோ கிடைக்காத மத்தியில் அவன் உட்கார்ந்து இருக்கிறானா, அந்த ஒரு சவாரியில அவன் சவாரி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். at the auto man waiting under 5 உன்னால முடிஞ்சா AM. கொடு. It ஆனா அவன் dedicated. ஏமாத்தல, அவன் சொல்றது தான் கேட்கிறான். அதே போல எனக்கு இங்க இருந்து மீட்டருக்கு போனா 50 ரூபாய், மீட்டர்ல இருந்து எனக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறானா, ஏறும் போதே கேட்கறானா, அவன் நல்ல டிரைவர். If a driver asking you extra money is true that. பிஃபோர் முன்னாடியே கேட்டா நல்ல விஷயம். He is asking. ஆனா well in இறங்கின advance. பிறகு எனக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளவு கூடன்னு கேட்டானா அது தப்பு. When you நீங்க ஒரு departed, பொருளை you விற்கும் ask பொழுது wrong. When you selling a goods, சொல்ற ரேட்டு இப்ப என்ன பண்ணுவோம், 1 கிலோ சொல்லிட்டு அதுல ஒரு வெங்காயத்தை எடுத்து கிராம கம்மி பண்ணி போறாங்க. அதெல்லாம் வியாபாரத்துல நீ கொஞ்சம் காரியங்கள் தவறா பண்ணினா உன் ஆசீர்வாதம் அந்த பிசினஸ்ல இருக்க பெருக்கும், அந்த மாசம் நல்லா இருக்கும், அந்த வருஷம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வருஷம் உன் வாழ்க்கையில பெரிய அழிவா இருக்கும். you will see a great நான் சொல்லும் பொழுதே destruction உங்க if you இருதயத்துல cheat. நீங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிருப்பீங்க. ஒன்னும் இல்லம்மா, வீட்டுல இருக்கவங்க எப்படி ஆசீர்வாதம் கெட்டு போகுதுன்னா, How the family blessings are missed. வீட்டு வாசல்ல உங்க வீட்டு வாசல்ல ஒரு காய்கறியும் மீனும் விற்க ஒரு லேடி வரும். Maybe அவங்களுக்கு some பெருசா என்ன இருக்காது, some vendor coming at your doorstep. பெரிய நாலேஜ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, They don't have much knowledge. ரூபாய்க்கு வாங்கணும் ஏதோ வித்தம் போகணும்னு இருக்கும். They just buy and sell. நம்ம என்ன பண்ணுவோம், பேசி கீசி பார்கெயின் பண்ணி அந்த மீனை எப்படி கம்மி ரேட்டுக்கு வாங்கிடுவோம். நீ வீட்டுல வந்து சொல்லுவ, We will bargain and get it very less price. வஞ்சிரம் பேர் 1000 ரூபாய் விக்கிறது 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். The fish vanjiram sold 1000 rupees. I bought 500 வேற rupees. கூட நிறைய வாங்கிட்டு வந்தேன். I bought குடும்பமா bucket உட்கார்ந்து full. சாப்பிடுவீங்க. You maybe eat as a family. அந்த தொழில் செஞ்சவங்க அன்னைக்கு வீட்டுல போய் கணக்கு போட்டு பார்ப்பாங்க, The vendor at accounting the end of the day. எங்கேயோ ஷார்ட்டேஜ், Some- லாபம் இல்ல. Somewhere there is அப்ப a யார் shortage. இதுக்கு காரணம்? Who cheated us. உன்னை சபிக்கும். இங்க குடும்பத்தோடு நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்போம், They will curse over there, but at your family you will eat அடுத்த in a நாளே full ஃபுட் stomach. பாய்சனா மாறிடும். The next return. நீ to be நினைச்சிருப்ப food poison. செஞ்சது தப்புன்னு, இல்ல வாங்கின இடத்துலயே நீ தப்பு பண்ணிட்ட. You may be thought that the preparation is bad, but the thing when you பார்கெயின் buy it, கேட்கலாமா கேட்க கூடாது இல்ல, is in it right or wrong bargaining, ஆனா நியாயப்படி இருக்கணும். but it should be justifiable. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம Amen. சின்ன சின்ன காரியம், Small events. சின்ன சின்ன ஒருத்தர் சில்லற காசு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பீதி கொடுக்கும் பொழுது If someone giving a exchange petty cash, தெரியாம கொடுத்துருவோம், ஆனா தெரிஞ்ச திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம். unknowingly they give to you, but you சில பேருக்கு hide it. வாக்குறுதி கொடுத்துருப்போம், Sometimes you promise people. காசை வாங்கிட்டு கொடுக்காம இருப்போம். We maybe received the money but not. தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. God is watching உன் over இருதயத்துல each and யாருக்கு every இடம் கொடுத்து activity. வச்சிருக்கிற, To whom
you giving space at சில your பேர் altar. பெண்கள் விஷயத்துல வீக்கா இருப்பாங்க, Some people weak at women, ஆனா எல்லா விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. but remaining everything. சில they are right. பேரு சண்டை போறதுல வீக்கா இருப்பாங்க, Some people weak at fighting. மத்ததுல கரெக்டா இருப்பாங்க. They will be சில right பேர் at பொய் other சொல்றதுல வீக்கா இருப்பாங்க, things. Some people weak at எடுத்த உடனே lying. பொய் சொல்றாங்க. They will lie immediately. மத்ததுல ஒழுங்கா இருப்பாங்க. They will be good at the rest of the things. அதனால அவங்க ஒழுங்கான ஆளு நினைக்கிறீங்களா? Do you think that they are right? நீ எதுல குறைபட்டு இருக்கிறியோ அதை இன்னைக்கு உற்று நோக்கி பாருங்க. You just ஏன் look where வாழ்க்கையில you lack. பெருக்கம் இல்ல? Why there is no increase நீ in life? எந்தெந்த இடத்துல தேவனை தவிர உன் இருதயத்துல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிற? Wherever you prioritizing ஒரு other than பிள்ளையை the Lord at பார்க்கும்போது the உன் altar. கண்கள் இச்சிக்குதா? When you look a boy or girl, பெற்றோருக்கு you love. தெரியாம நீ ஏதாவது காரியங்கள் பண்ணி Are you கொண்டிருக்கிறாயா? doing any work without knowing your parents? அல்லேலூயா. Hallelujah. உங்க பெற்றோருக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி பாரு. You just speak to your friend without knowing your parents. சிம்பிளா சொல்ற பாருங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டே உன் கூட இருக்க மாட்டான். If you look after 2-3 years, they won't be with you. ஏன்னா நீ Because எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. whatever you sow, you reap நீ it. பெற்றோருக்கு தெரியாம ஒன்னு செய்யறன்னு நினைக்கும் பொழுது If you do without knowing your parents, தேவன் அப்படிப்பட்ட நபரே உன் கூட இல்லாதபடி பண்ணிடுவார். the Lord will take them away. ஏன் பெற்றோர் அவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்ற? ஏதோ தவறு நடக்குது அதனால செய்ய வேணாம். Why parents upset? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. Some people doing love marriage. பெற்றோருக்கு எதிர்ப்பாய் நின்னு வைராக்கியமா கல்யாணம் பண்ணுவாங்க. They will object பெற்றோர் unmarried. முடிவு பண்ணுவாங்க, இதுங்க வேற ஒண்ணும் பண்ண முடியல, Parents thought that we can't do சொன்னாலும் anything. புரிஞ்சுக்கல. They're not understanding their words. மன வேதனையோட சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. Some people they accept. ஆனா நீ நினைச்சிட்ட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு நினைப்ப. You may be thought that you succeed. தேவன் in கையை your எங்க life. வைப்பார்னா உன் வாழ்க்கையில வைப்பார். And the Lord will touch at your life. கல்யாணம் ஆன மாதம் இல்ல வருடம் இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய எலியும் பூனையுமா இருப்பீங்க. After some time you have fight. யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த பிள்ளையை தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், ஏன் இந்த எதிர்ப்பு இருக்கு எங்கேயா யோசிச்சீங்களா? ஏன் இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில இந்த பெருக்கம் இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? Why there is no peace after having a ஏன்னா lovely life? ஏற்கனவே என் பெற்றோரை அவர்கள் பெற்றோரை நான் துன்பப்படுத்தினது உண்டு. Because you have hurted their அரசன் parents. அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வார். அல்லேலூயா. Hallelujah. The king punish immediately, but Lord தேவன் later. எப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், Whenever Lord blesses you, நல்லா கவனிங்க, pay attention. தண்டிச்சாலும் Even the Lord ஆசீர்வாதத்தை punishes, கொடுத்தாலும் even he blesses you, வெயிட் பண்ணி தான் கொடுப்பார். he will take time and bless உன்னை you. உன் பொறுமையை சோதிச்சு தான் கொடுப்பார். He will test your endurance. நீ பண்ணுவ ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ்க்கையோ ஒரு பையன் வாழ்க்கையோ இல்ல ஏதோ ஒரு குடும்பத்தையோ ஏதோ ரகசியமா ஒரு பொருளை திருடியோ அந்த இடத்த விட்டு கூட வந்துட்டு இருப்ப. Maybe secretly you committed some mistake, ஆனா கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. but Lord will never forsake you. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறவரா இருக்கிறார். The Lord is on your side. தேவன் உன்னோடு உலாவுகிற தேவனா இருக்கிறார். The Lord dwell. ரொம்ப நிதானிக்கணும். நம்ம வாழ்க்கையில எங்க பெருக்கத்தை நம்ம மிஸ் பண்றோமோ தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து மாத்துறவர் அல்ல, நம்ம தான் ஏதோ ஒரு வாழ்க்கையில குற்றம் செய்திருக்கிறோம். The Lord will not change his promise, but we do some mistakes. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. I will tell you other thing. புள்ள பட்னியா இருந்து பெற்றோர் நைஸா வெளியே போயிட்டு இந்த ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தப்பிச்சிடுவாங்க. If the இந்த ஆண்கள் எல்லாம் child is பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட hungry, வெளியே சுத்திக்கிட்டு நல்லா போய் ஜாலியா சாப்பிட்டு வருவாங்க. the men roam with their friends and take full food. அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் தெரியும், பிள்ளைக்கு தெரியாது. The child doesn't know the father had அந்த புள்ள பஸ்னியா இருந்திருக்கலாம், இல்ல அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்கலாம். children might be hungry, not having such அந்த kind புள்ள of food. கேட்டிருக்கலாம், நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னா Maybe the child asked, you rejected, but you enjoy with இந்த your friends. மாம்ச உலகம் உன்னை கண்டுக்காது. The world won't ஆவிக்குரிய notice it. உலகம் தேவன் வரைஞ்சு வச்சிருக்கிற அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, But the spiritual world, how Lord அடுத்தது அந்த planned, மாதிரி ஹோட்டலுக்கு உன்னை போகாத அளவுக்கு பண்ணிடுவாரு. the அப்படிப்பட்ட Lord will நண்பர்கள் stop you இல்லாதபடி not அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்காதபடி அந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். the Lord will put an end for such உன் புள்ள activities. பெத்துட்டினா உன் புள்ளைக்கு எல்லாவற்றையும் நீங்க தான் செய்யணும். You need to take care of your children for everything. ஆனா once you தாய் born. மட்டும் என்ன பண்ணுவாங்க, தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. But mother, everything given to her child, இன்னைக்கு sacrifice கர்த்தர் உங்களோடு herself. பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking உங்க with you. பலிபீடத்தை யாருக்கு கொடுத்திருக்கீங்க? To whom you sacrifice your altar. சில மதத்திற்கு,
maybe someone சில religion, பொருளுக்கு, maybe for சில some பணத்திற்கு. material, for money. பணத்தை வச்சு உன் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. You cannot run your life. with தேவனுடைய money. பெருக்கம் உங்க வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Change will come in your life when Hallelujah. God increases at your life. அல்லேலூயா. Hallelujah. ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். We can meditate one more verse. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து படிங்களே. அப்படியே அவர்களை அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். ஆ, அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக ஆ, பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆ. ஆனாலும் அவர்களை ஆனாலும் எவ்வளவு ஒடுக்கினார்களோ ஆ, அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கவனிமாமா, என் அன்பு ஜனமே, உன் இருதயத்தை இங்க கவனிங்கள. Pay attention. இந்த பலிபீடத்துல தேவனை நீங்க சார்ந்து At the altar, you சின்ன should சின்ன depend on. காரியத்தெல்லாம் நீ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா If you, தேவன் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். the Lord will increase at your life. ஆபீஸ்ல யாரும் இல்ல, கொஞ்சம் சம்திங் வாங்கிக்கலாம். You can get bribe, no one to watch. ஓனர் இல்ல, இந்த பொருளை இன்னைக்கு எத்தனை போயிடலாம், வயித்துல வச்சு. We can take the thing because boss absence. நீ அந்த ஒரு பொருளோட தான் போவ. You may தேவன் go with வச்சிருக்க one எதிர்கால thing, ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிடும். but the future blessings left at the நிறைய moment. பேர் பண்றாங்க, அங்க ஏதோ கடையில இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா உன் வீட்டுல இருக்கும். Many people, whatever things are sharp, you can find at home. எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு கப்பு ஒன்று கொடுத்தாங்க. One of the mother came and gave a cup. பாஸ்டர், எங்க ஆபீஸ்ல நாங்க இதுதான் சேல்ஸ் பண்றோம். We are selling this cup at our office. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக 2 years back. நல்லா இருந்தது. It looks good. ஆனா அவங்க வீட்டுல போனா வெறும் அதே பொருளா நிறைய இருக்கு. But if you look at their home, கடையில இருக்க பாதி everything, பொருள் இருக்கு. half of the material on the shop is at their home. ஒரு கொஞ்ச நாள் சபைக்கு வராங்க, அதுக்கப்புறம் வேலை இல்லை, ஏதோ வேலை இருந்தா சொல்லு. என்னம்மா After 2 வருஷமா sometimes வேலை she செய்யற asks, வேலை விட்டு. I lost job, can you search and tell me அப்புறம் something? தெரியுது அந்த அம்மா எனக்கு கொடுத்த பொண்ணு அவங்க திருடி வந்ததுல எனக்கு ஒரு பொருள். Later we came to know that the cup திருட்டு received பொருளை through வாங்கலாமா? Israel. Should we receive? திட்டு பொருளை வாங்கலாமா? Should we receive the theft material? போனு 2000 ரூபாய்க்கு தான். Mobile is costed to அந்த the, பையனை பார்த்தா தெரியும், பிக்காளி மாதிரி இருப்பான் அவன். அவன் திருடி தான் வந்திருப்பான். maybe they steal and கம்மியா வருது தானே. it's coming at low cost. அவ்வளவுதான் உன் ஆசை. நான் போனேன், அந்த கப்பை எடுத்துனம்மா, இந்த கப்பை நாங்கள் குடிச்சிட்டோம், ஆனாலும் இந்த We கப்பை use நீயே this வச்சுக்கோ. cup, but still you keep it with you. ஏன்னா உன் பாவத்துக்கு நாங்க என்ன கிடையாது. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We நம்ம should ஒரு be துணி கடையில வேலை cautious. செய்வோம். We may be work துண்டு at துணி தான், ஆனா ஓனரோட அனுமதி இல்லாம நீ எடுத்துட்டு வந்தீன்னா உன் பலிபீடத்துல வேற யாருக்கோ நீ பலியிட்டுகிற. அல்லேலூயா. without boss permission. If you take சின்ன a சின்ன material, விஷயத்தெல்லாம் நீ கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுனா கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says if you correct எப்படிப்பட்ட small ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராம். thing, what kind of blessings உனக்கு the Lord விரோதமா will give. எவ்வளவு மாந்திரிகம் ஏற்பட்டாலும் Whatever the weapons form against you, சத்துருவானவன் பெருக்கத்தை தடை பண்ணும்படியாக எவ்வளவுதான் வகை தேடினாலும் maybe the evil seek a many ways உன்னை against 100 you. மடங்கு உன்னை அழுத்துறனா நீ 100 மடங்கு எழும்ப ஆரம்பிப்ப. கரங்களை தேடி ஒரு ஆமென் சொல்லுவோமே. They maybe oppress you 100%, you will raise to பக்கத்துல the கை next பிடிச்சு level. சொல்லுங்க, Hold your neighbors and say, என்னை சத்துரு அழுத்தினாலும், even the evil oppress me, என்னை கெடுத்தாலும், even they distract me, நான் தோற்று போனாலும், even I failed, ஆனாலும் though நான் மீண்டும் பெருக பண்ணுவேன். I will be multiplied. அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, அவ்வளவாய் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருக The ஆரம்பிச்சாங்க. more they oppressed, they will increase. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்துல, Lord, என் வாழ்க்கையில at my life, நீங்க பெருகணும். you should increase, Lord. சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் உன் வாழ்க்கையில பெருக்க சொல்றாரு. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாரு, ஆரம்பத்துல தோத்து போனது போல இருக்கும். Maybe the initial you failed, you சில tried பேர் to be a little. டிராபிக் போலீஸா இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராபிக் போலீஸ், Known traffic police of mine. அவங்க வீட்டுல ஜெபத்துக்கு போறோம். We used to go பிள்ளையில for a இருந்து prayer. அம்மா அவங்க வைஃப் வரையும் அவங்க அப்பாவை திட்டிட்டே இருக்காங்க. From their entire family members called her. நான் கேட்ட, போலீஸ் டிராபிக் போலீஸ்னா உங்களுக்கு என்னமா கவலை? Why you are worrying? He is a traffic police. ஐயா,
Pastor, என் வீட்டுக்காரன் சபைக்கு இட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. it's wrong that I bring him the church. வேற ஏதோ சபைக்கு போயிருக்காங்க, லஞ்சம் வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னிலேருந்து லஞ்சம் வாங்குறத விட்டார் அவரு. Uh, he stopped என்னைக்கு accepting விட்டாரோ bribe when they speak. அன்னிலேருந்து பிள்ளைங்கலேருந்து எல்லாம் திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க? Once he stopped accepting bribe, everyone scolding அவங்களுக்கு him. வர வேண்டிய வருமானம் கட் ஆயிடுச்சு. Their income is stopped. திட்டிட்டே இருக்காங்க. நான் என்ன ஆலோசனை கொடுக்கறது தெரியல, கம்முன்னு இருக்கேன் நான். I don't know how I should counsel them. அவங்க வீட்டுக்காரர் எனக்கு என்ன பண்ண சம்செல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. The traffic policeman entered. He ஐயா brought ஜெபம் samosa. பண்ணிக்கங்க, ப்ரொமோஷன் நான் எஸ்ஐயா இருக்கேன், இன்ஸ்பெக்டருக்கா எழுதிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டுது. First I am now at SI. I am waiting for inspector promotion, but there அதுக்கு are அவங்க புள்ள struggling. சொல்லுது, இவருக்கு கிடைச்சா மட்டும் என்ன யூஸ் இருக்கு? His son said what he gonna to டி get. நகர் பிரான்ச்சுக்கு போனா If he நல்ல go for காசு dinner வரும், இவர் என்ன branch, பண்ண மாட்டாரு, நான் போக மாட்டேன்றாரு. if he went there, he get more money, but he is not ஐயா going. நான் லஞ்சம் வாங்கியிருந்ததுதான், First SI accept லஞ்சம் வாங்கி bribe. தான் அம்பத்தூர்ல ஒரு வீட்டை வாங்கினேன். By bribe, by getting ஆனா a house. எனக்கு நிம்மதியே இருக்காது, வீட்டுல சண்டையா இருக்கும். But I don't have peace. எனக்கு all வீட்டுக்கு the வரவே time I பிடிக்காது. fight. I don't wish to come இப்ப home. நான் லஞ்சம் வாங்குறது இல்ல, I stopped accepting வீட்டுல bribe. இப்ப சண்டை வருது, ஆனா எனக்கு வீட்லயே இருந்தலாமான்னு தோணுது. Even there is a Hallelujah. struggle at home, but I feel happy. இப்ப அவங்களுக்கு நான் லஞ்சம் வாங்கலன்றது வருத்தம். But they are filled with sorrow. அவங்க கிட்ட He's not கேளுங்க, நான் accepting பழைய bribe. எப்படி இருப்பேன்னு கேட்டேன். I asked him. how வீட்டுல he was. வந்தாவே எப்படி குரங்கு மாதிரி இருப்பாரு, அப்படியே கத்திட்டு. Whenever he come earlier. இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். Now I am at peace. இதுதான் கொஞ்சத்துல, At little நீ too. கொஞ்சத்துல தேவன் உனக்கு சொல்லும் ஆரம்பம் அற்பமா இருக்கும். Maybe the beginning may be little. நீ ஆரம்பத்துல தோற்று போனது போல இருக்கும். Maybe failed at the beginning. இன்னைக்கு அவருக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி Today நல்ல ஒரு ஏரியால அவர் நல்ல ஒரு போஸ்டிங்ல கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. kept him at a good position. அவங்க பிள்ளைக்கு இன்னைக்கு திருமணம் பண்ணியாச்சு, நல்ல கிராண்டா. He get married his son. வந்திருக்க மாப்பிள்ள அவர் சொல்றாரு, என் பிள்ளையை போலவே எனக்கு ஒரு மருமகனை கொடுத்திருக்கிறார். The Lord என் given பொண்ணு அவ்வளவாய் பாத்துக்கிறாங்க. is taking care of my இதுவே daughter. நான் லஞ்சம் வாங்கியிருந்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்க முடியும், Even if I இன்னும் விசேஷமா accept மாப்பிள்ளை bribe, எடுத்துட்டு இருந்திருக்க முடியும். I can ஆனா என் bring- புள்ள அங்க வாழ்ந்திருக்குமான்றது எனக்கு கொஸ்டின். it's doubt that my daughter would live there. அல்லேலூயா. Hallelujah. ஏன் உன் புள்ள கஷ்டப்படுது? Why யோசிச்சு பாருங்க. your son or நீங்க என்னைக்கோ child எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்ணிருப்போம், கொஞ்சம் somewhere you did mistake. கத்த சொல்றாரு, Maybe நான் பலிபீடம், The Lord உன் says இருதயத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. your heart create an altar Hallelujah. for him. நீங்க ஜெபிக்க கத்த சொல்லுகிறார். When you pray more and more, the Lord சின்ன says, சின்ன காரியத்தை நீ அவாய்ட் பண்ணும்பொழுது உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் தடைகள் உண்டு பண்ணாலும், when you avoid a little thing, எத்தனை பேர் அழுத்தினாலும், whomsoever oppress you, எத்தனை பேர் நசுக்கினாலும், people whomsoever உனக்கு oppress you, விரோதமாக ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, maybe the many of his politics raise against அவன் you. ஒரு முறை அழுத்தானா நீ 2 முறை மேல எழுவேன். ஹல்லேலூயா. They oppress once, you அவன் will raise எவ்வளவா twice. உன்னை அழி நடக்கிறான், அவளுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும். The more உன்னை they குறிச்சு oppress சொல்லுவாங்க. you, your head will be raised, Hey, people will talk about இவன் you. ஓடுவான்னு நினைச்சேன், இவன் இல்லாம போவான்னு நினைச்சேன், இவன் இருக்க மாட்டான்னு நினைச்சேன், என்ன இவங்க நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கான். You thought you will be runneth, but you will be ஆரம்பத்துல grow உனக்கு day எல்லா by day. பொருள் வந்த மாதிரி இருக்கும், At beginning you may receive things. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விசேஷம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் But சொல்லுங்க. God's blessing Hallelujah. is always தேவன் ஒரு பெருக்கத்தை உன் வாழ்க்கையில கொடுக்கிறார்னா உன் பலிபீடத்தை தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமே. when Lord நான் multiply you bring சொல்லும் down பொழுது the towards Lord. When I am இங்கே giving the word, என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். whatever the little mistake, சின்ன மிஸ்டேக் என்ன இருக்கு? it's small mistake. What is it, Pastor? சர்ச்சில் சாம்பார் ஊத்துனா சாம்பார் கேன்ல எத்தனை யாருக்குன்னா தெரிய போகுது? If they're giving ஒரு stew in the கேன் church, என்ன ஆக போகுது? you can take a can full of it. சாப்பாடு தட்டு காணும். The plates missing in the church. இது என்ன தெரிய போகுதுப்பா? 100-200 தட்டுல ஒரு தட்டு போனா என்னவா? Out of 200, 1 or 2 missing. தேவன் உனக்கு தங்க தட்டை வச்சிருப்பாரு, அது மிஸ் ஆயிடுச்சு உனக்கு. ஹல்லேலூயா. God kept a எனக்கு golden குறைபட்டாலும் plate for you, எனக்கு இன்னும் அள்ளி கொடுப்பார். கர்த்தரை தட்டி ஒரு ஆமென் Even சொல்லுங்க. if I'm lacking, the Lord will give me ஏமாத்துறவங்களோட ஏமாத்துறவங்களோடதுல இருக்க ஆசீர்வாதத்தை பிடுங்கி ஏமாற்றப்பட்ட உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. the அதனால Lord சின்ன will சின்ன take தவறு, from the deceiver and give அதுவும் to the கிறிஸ்துவ deceiver. பிள்ளையா வாழ்றனா உன் வாழ்க்கை தான் தேவனை வெளிப்படுத்தும். If you are living நீ as a ஒயிட் ட்ரெஸ் போட God's தேவையில்லை, children, உன் பழக்க வழக்கம் உன் செயல்பாடுகள். ஓ நீ லஞ்சம் வாங்க மாட்டியா? your character will reveal உன் Christ. பேரை சொன்னாவே கிறிஸ்துவர்னானே ஓ கரெக்ட்.
ஏசப்பா பிள்ளை When your name called, they will சண்டை remember போடுற your இடத்துல children. அமைதியா போறியா? If you are going quiet at the struggling place, உன் வண்டி யாரா இடிச்சிட்டான், if someone dashed your vehicle, நீ hit your அமைதியா vehicle, போயிட்ட. if you kept இன்னைக்கு silent. ஒரு சர்ச்சில் ஒரு பிரதர் ஒரு சாட்சி சொல்றாரு என்கிட்ட தனியா வந்து. One of the Pastor. brother given his testimony in the church. 2 நாள் முன்னாடி செம்ம ஆக்சிடென்ட் பாஸ்டர். ஆட்டோ வந்து என்ன பண்ணிட்டேன், போயினே இருந்தா திடீர்னு என் கண்ணு தூக்கிட்டேன், 2 போய் days back, கார்ல விட்டுட்டேன். when I'm traveling, I get slip நான் and கீழே விழுந்து கால்ல அடி, hit a ஆனா car. பெருசா இல்ல. I met ஆட்டோ with கண்ணாடி accident. உடைஞ்சிச்சு, உள்ள இருக்க சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் உடைஞ்சிச்சு. Glasses and switch boxes are broken ஐயோ. inside the auto. அப்புறம் என்னய்யா அந்த Then what was கார்காரன் happened? ஏதாவது ஃபைன் கேட்டானா? இல்லையே. Is the car man asked and நான் போய் அவனை செம்ம திட்டு செம்ம அடி அடிச்சேன். ஏன் என்ன? I went and scolded him. நான் கேட்ட தப்பு உங்க மேல அவன் மேலயா? The mistake is yours, not I'm தப்பு right. என் மேலதான். The இப்ப mistake நான் is mine. தூங்கிட்டேன்னு சொன்னா அவன் என்கிட்ட காருக்கு காசு கேட்பான், நான் முந்திக்கிட்டா அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். If I tell him I slept, then he asked me. சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்றாரு. He told me. நான் சொன்னேன் ஏன் தப்பு, I told him whatever you அந்த did is wrong. காருக்கு அவன் 20,000 செலவு பண்றது இல்லாம அவன் மேல பழி போட்டல. நம்ம நினைப்போம் இப்ப எனக்கு கார்ல தான் பிரச்சனை வரும், ஆட்டோல தான் பிரச்சனை. கர்த்தர் ஆட்டோல கொடுக்க மாட்டாரு. உன் பிள்ளைங்க, உன் ஆசீர்வாதம், உன் சந்தோஷம், உன் நிம்மதி இல்ல 5 நாள் தூக்கமே வராது. சில நாள் சாப்பிட்ட சாப்பாடு புஷ்ன்னு போயினே இருக்கும், இல்ல ஹாஸ்பிட்டல் போய் படுத்துன்னு இருப்ப. ஏதாவது ஒரு காரியம் உன் நினைவு என் நினைவு அல்லன்றதுக்கு அர்த்தம் இதுவும் ஒரு காரணம். This is the main Hallelujah. which your thought is not Hallelujah. God's. ஒவ்வொரு காரியமும் Each and every act. எங்க ஏரியால at ஒரு our- பானிபூரி கரையானா சும்மா மாட்டினா போதும், தனியா வந்தா போதும், 4 பேர் சேர்ந்து அவனை கிண்டல் பண்றது. Sometimes the people mocking even a man who sold pani puri. அம்மாவா இல்லையாமா Isn't it? பண்ணுவோம்ல. We're doing. பானிபூரி ஒழுங்கா குடுறா, எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடு. Just give me 1 piece extra. அவன் பயந்து கொடுப்பான். He give more one with fear. நீங்க ஒரு 4 பேர் பலமா இருந்தீங்கன்னா உன்னை குத்துருவான். If poor people who surrounded him, அன்னைக்கு he'll நல்லா give. இருப்பான், அடுத்த நாள் உன் வயித்தால போகும். நீ நினைச்சிருப்ப That எதுக்கு day எது you feel சாப்பிடணும், good. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பானிபூரி காரனை ஏமாத்துனேன்னு தெரியாது. But you doesn't know the reason behind it. You cheated a pani puri எத்தனை பேர் seller. பானிபூரி காரனை ஏமாத்திருக்கீங்க? How many of you cheated the pani puri seller? அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருக்கம் என்னன்னா, நீ இதெல்லாம் உண்மையா இருக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு விரோதமா யாரா கொட்டுறாங்கன்னா நல்லது நினைச்சுக்கோ, நீ எழும்ப போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. Good that someone உனக்கு oppress விரோதமா you, you will தந்திரம் rise. பண்றான், நல்லது, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். If someone doing black magic against you, you will go. உன் பிசினஸ்க்கு விரோதமா யாரா சூனியம் பண்றானா உன் பிசினஸ் பெருக போகுதுன்னு அர்த்தம். If someone do witchcraft against your business, you going to increase. கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமா? Clap and pay glory to the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். We can meditate one more verse. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Ephesians, chapter 8, verse 1. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கிருபையை ம், அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் ம். எங்களிடத்தில் பெருக பண்ணினார். தேவன் சொல்லுகிறார், The Lord நீ இதுல says, எல்லாம் ஒழுங்கமா இருந்தீனா if you are true to these things, நான் கிருபையில பெருக்கத்தை கொடுக்கிறேன். I will multiply you in grace. கிருபை என்பது என்ன? What do you mean by the grace? நம்ம நினைப்ப தகுதி இல்லாத கர்த்தரிடத்துல கொடுக்கிறது. ஆனா இதுல தேவன் கொடுக்கிற கிருபை என்னன்னா, அதுல 7ஆம் வசனத்தை படிங்கள. கிருபை என்பது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. ஹalleluya. இப்ப Hallelujah. நான் சொல்றேன் கிருபை என்பது ஐஸ்வர்யம்னு சொல்லி இங்க சொல்றேன். I am telling the grace is the blessing பெருக்கத்துல சொல்றேன். and the multiplication. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம்னா, ஐஸ்வர்யம் நம்ம நினைப்போம் பணம். We may be thought that the abundance is Money. money. ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? The richness, 5 விதமான ஆசீர்வாதம். the 5 kind of blessings. என்னென்ன? What kind of it? பணம், ஆரோக்கியம், Money, health, and சந்தோஷம், wealth. சமாதானம். The peace and joy. சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேறயா? தெரியாது. கனம், மகிமை, The honor and the respect. இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். The Lord kept 5 kind of blessings. எங்க எங்கெல்லாம் நீ மற்றவர்களை இகழ மாதிரி பண்றியோ உன் ஆசீர்வாதம் எங்கேயோ போயிடும். Wherever you mocking others, you losing. சில your பேர் blessings. ஜாதியில, Some people இனத்துல, caste,
at the கலர்ல, race, the color, படிப்புல, education, பதவியில மற்ற மனிதரை நீங்க எங்கெங்கெல்லாம் authority. ஒடுக்குறீங்களோ wherever you oppress the people, இந்த ஐஸ்வரியத்தை கிருபையை இழந்து போடுவீங்க. you will lose these blessings, the சரி richness. பாஸ்டர், நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா, மரியாதை கொடுத்தா என்ன நடக்கும்? If I respect சொல்லுகிறார், others, how I will உன்னை bless it. கிருபையினால, By கிருபையின் grace. பெருக்கத்தை, ஐஸ்வரியத்தின் பெருக்கத்தை உன் வாழ்க்கையில நான் வைப்பேன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. உன் The பிள்ளை, richness உன் of குடும்பம், multiplication. உன் வேலை, உன் தொழில், Adults, உன் family, ஊழியம், children, ministry. தேவன் ஒரு பெருக்கத்தை கத்தர் The வைத்திருக்கிறார். Lord kept increase at your life. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். All your neighbors and say, தேவன் உன் வாழ்க்கையில ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். the Lord kept richness at இந்த your life. மாதம், இந்த வருடம் ஐஸ்வரியத்தின் பெருக்கத்தை கத்த தர போகிறார். This month and this year, the இந்த ஆண்டு Lord பாருங்க, God to bless you. இந்த வருஷம் richness. முடிவுக்குள்ள உன் By குடும்பத்துல end of ஒரு this year, சமாதானம் இருக்கும். You will see ஒரு a ஆமென் peace of சொல்லுவோமே. your family. சமாதானத்தின் பெருக்கத்தை கொடுப்பார். You will see the கனத்தின் increase of பெருக்கத்தை peace, கொடுப்பார். the honor, you will செல்வாக்கின் receive. பெருக்கத்தை கத்தர் கொடுப்பார். The honor you will ஆரோக்கியத்தின் increase. பெருக்கத்தை கத்தர் கொடுப்பார். The health உன் increase. பிள்ளை வாழ்க்கை, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல கர்த்தர் உன் பெருக்கத்தை கொடுப்பார். நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, Lord will தேவன் give எனக்கு increase. ஐஸ்வரியத்தின் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. Lord is able to give richness of Hallelujah. your life. Hallelujah. தேவன் சொன்னார்னா செய்வார். The Lord will accomplish His promise. நான் சொல்லும் பொழுதே உன் இருதயத்துல நான் என்ன இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு காரியம். When you receive the சின்னதுதான். word, something will be இதெல்லாம் ஒரு instructed, தப்பா, will be prompted. இதெல்லாம் ஒரு தப்பா, Isn't it a mistake? நீ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி பாரு. You just correct those things, whatever வாழ்க்கையில prompted. பெரிய பெரிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி You வராமே will சொல்லுங்க. receive great things at your life. அல்லேலூயா. Hallelujah. இதுவரையும் இத்தனை ஆண்டுகள் பெறாத ஆசீர்வாதம் தேவன் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். The Lord kept great blessings you not seen. இதுவரையும் in the last காணாத year. அற்புதங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். The miracle, whatever you not seen so far, you அந்த will see. பெருக்கம் ஒருவரால தடுக்க முடியாது. Nobody can stop the அவன் multiplication. தடுக்க தான் நீ பெருகிக் கொண்டே இருப்ப. When they oppress it, you will increase more. தடுக்கிறவங்களை எப்ப அவனை தொட்டாதான் பெருசா வரும், அவனை கண்டுக்காம விட்டாவே போதும். The enemy will think that they will not உங்களை touch குறிச்சு சாட்சி சொல்லுவார்கள். it. They will give witness about சொல்லுங்களேன், you. என்ன குறிச்சு இந்த ஆண்டு சாட்சி சொல்லுவார்கள். They will give witness about me. அல்லேலூயா. Hallelujah. அடுத்தது ஒன்று படிப்போம். We can meditate one more word. ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனத்தை படிப்போமா? From the book of Isaiah 53 verse 4. நீ வலது புறத்திலும் ம் இடது புறத்திலும் இடம் கொண்டு ம் பெருகுவாய். பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேறுவிப்பார்கள். தேவன் சொல்லுகிறார், உன் பெருக்கம் என்பது குழந்தை மட்டுமல்ல. It's not your children increase. எனக்கு இந்த தண்டையார்பட்ட விட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. I know nothing in Thandiarpet, நீ பெருக்கம் அடையலன்னு அர்த்தம். which mean you are not increased. நான் அம்பத்தூர் போறேன், இந்த சைடுல I'm going Ambattur. எனக்கு ஒரு நண்பர் அங்க இருக்கிறானா, நீ பெருக்கத்துல இருக்கன்னு If அர்த்தம். you have a friend over there, then you are அந்த in the நண்பர் increase. எப்படிப்பட்ட நீ சொன்னா உனக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும். The friend should be திடீர்னு help you தெரியாம in தாம்பரம் need. போயிட்ட, வண்டி பஞ்சர். Unknowingly you went Sambram, you have a flat ஒண்ணு tire. உனக்கு பிள்ளை இருக்கணும், இல்ல உனக்கு அங்க உறவு இருக்கணும், இல்ல உன் ஃப்ரெண்ட் இருக்கணும். Either you உதவி have செய்ய your உனக்கு children, யாராவது ஒருத்தர் வைக்கிறார்னா நீ பெருக்கத்தில் இருக்கணும். வடது பக்கம் இடது பக்கத்தை கத்தர் ஒரு பெருக்கத்தை கத்தர் உண்டு பண்ணுவார். the Lord will give increase at your left or right hand side. வாக்குதத்தம் ஆபிரகாமுக்கு வரும் பொழுது அவனுக்கு அந்த வாக்குதத்தம் பெருசா இம்பாக்ட் ஆகும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. In Abraham never expected the ஏன் promise வயசாயிடுச்சு? will increase it. His age more, மனைவியும் செத்து போய் இனிமேட்டு குழந்தை என்ன வருமா? how he going to get child? அதுவும் வானத்து நட்சத்திரம் வீட்டுக்குள்ள இருக்கிறவனை வெளியே கூப்பிடுறா, நீங்க வா. Like the stars in the heaven. இன்னும் வேஸ்ட் எல்லாம் கட்டிட்டு சொல்லுங்க ஆண்டவரே கொஞ்சம் மேல பாருன்ற. The Lord asked him to look சின்ன at வயசுல heaven. இப்பெல்லாம் மொட்டை மாடியில நம்ம படுக்கிறதே இல்ல. We are not அப்பெல்லாம் அநேக lying நேரம் on வெளியே this உட்கார்ந்து படு. இப்ப கொசு நம்மள தூக்கிட்டு போயிடும் உங்களுக்கு. now the mosquito take us. அடுத்தாவே எத்தனை வயசானாலும் Whatever you வயது age, முதிர்ந்தாலும் வானத்தை even at பார்த்த age. நட்சத்திரங்களை நம்ம எண்ண தோணும். when you lying on அத terrace, பாக்குறதே இவ்வளவு அழகா இருக்கும். it's beauty when you lying on terrace ஆபிரகாமுக்கு அப்படி and பார்த்து looking சொல்றாரு, at it. The Lord asked Abraham to see. எண்ணி பாருங்க, அவன் என்றான் என்ன ஒண்ணு புதுசா வருது, He just இன்னொன்னு புதுசா வருது. counting one and one என்ன another. முடியலையே, இவ்வளவு He cannot சங்கதிகளை பெருக பண்ணும். I will bless your generation like சொன்னது this. நடந்ததா? Yes, it happened. What promise? நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. Yes, it happened. அவரது ஒரு
புள்ளியில முடிக்கிறவர் இல்ல. நீ மரித்தாலும் அவர் வாக்குத்தத்தங்கள், உன் ஆசீர்வாதங்கள், உன் சங்கதிகளாய் அது பெருகிக் கொண்டே இருக்கும். He will not put an end in the dirt. It will be my increase நிச்சயமாகவே every day. நீங்க ஒரு பெருக்கத்தை பார்க்க போறீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு Definitely சொல்லுங்க. you're going to see the increase. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. உனக்கு நல்ல ஒரு நண்பரை கர்த்தர் கொடுப்பார். Hold your neighbors and say, நல்ல உறவுகளை get a கொடுப்பார். good friend, good relation. நல்ல பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். Lord will bless you with children. வயசான பாட்டி கிட்ட போய் உள்ள பிள்ளையை கொடுப்பாருன்னா என்ன பண்ணுவார்? If you அவங்களுக்கு say to பேரனை the கொடுப்பாரு. elder woman, tell him you will get a grandchildren. பெருக்கும். பிசாசு எதெல்லாம் தடுக்கிறானோ அதெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். The Lord will increase you wherever the evil put obstacle. கடைசி ஒன்று படிப்போம். Finally எசேக்கியேல் we can. From the book of Ezekiel, 36ஆம் அதிகாரம் 36th chapter, 29-30 படிங்க. 29 and 30 verse. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ம், உங்களை ரட்சித்து ம், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் ம், கோதுமையை வரவழைத்து ம், அதை பெருக பண்ணி ஆ, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே ஆ, பஞ்சத்தினால் உண்டாகும் ம், நிந்தையை அடையாதபடிக்கு ஆ, விருட்சத்தின் கனிகளையும் ம். வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. Hallelujah. நீ உண்மையா இருக்கும் பொழுது If you are faithful to Lord, தேவன் உன் களஞ்சியங்கள்ல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, the Lord increase your granaries. உன் வீட்டுல ஒரு புது புது பொருள் இந்த வருஷம் வாங்குவேன். You're going to buy new things at your home. நான் சொல்றது புரியுதுங்களா? Hope you understand what I'm saying. தானா வரும். You will get automatically. நகையெல்லாம் போயிட்டு இருக்கு பாஸ்டர். All my jewels gone. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல சீட்டு போட்டிருப்ப, ஒரு குண்டு மணியாவது உன் வீட்டுக்கு வருதுன்னா அது பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு அர்த்தம். At least a gram you will receive it, which is a sign of your இந்த வருஷம் increase. டிவியை மாத்துவ, Definitely you're going to change your TV. உன் மொபைலை மாத்துவ. You will change your mobile. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா If you look at some house, கேஸ் ஸ்டவ்ல பர்னர் 2 கெட்டு போய் ஒன்னே ஒன்னு புக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். if you look at someone's house, gas stove, மாத்தணும் பாப்பீங்க, மாத்த முடியாது. they'll try to change the burner. ஏன்னா உன் வாழ்க்கையில பெருக்கம் அங்க ஏதோ கட்டுப்பட்டு இருக்கு. Because there is a stop at the தேவன் சொல்லுகிற இந்த இதுல இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. God says he wanted to change all these மிக்ஸி things. இருக்கும், மிக்ஸியை மாத்தணும்னு பல வருஷமா ஏதோ அம்மா காலத்துல கலைஞர் போன ஆட்சியில கொடுத்த மிக்ஸியை இன்னும் வச்சிட்டு இருப்பேன். You may be kept மிக்ஸியோட ரேட் எவ்வளவு the இருக்கும்? freebie mixie given 700 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் தான். ஆனா உன்னால மாத்தணும்னு நினைக்கிற, அதுக்குள்ள எண்ணம் போகாது. You may வேற be ஒரு thought பிரச்சனை, to வேற ஒரு change பிரச்சனை. it, but you have other problems. தேவன் மாத்தணும்னு நினைச்சா உன் பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. God will definitely Hallelujah. increase your economy. ஒரு if you வாட்ச wish it. மாத்தணுங்க, ஸ்டாஃப் மாத்தணுங்க, நினைப்ப கடைக்கு போக டைம் இருக்காது. You may be wish to change your watch or staff, but doesn't have time to go shop. என் வாட்சில ஒரு இது கட் ஆயிடுச்சு. One staff. நானும் ஒரு மாசமா இதை மாத்தணும் நினைக்கிறேன். ஆனா கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. I wish to go for a watch shop, சின்ன but I'm சின்ன not able. காரியங்கள் ரிப்பேர் பண்ணுவதே ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம் அது. Even a small thing, if you fix it, repair it, வசனத்து மேல it's கை a வச்சு blessing. சொல்லுங்க, ஆண்டவரே என் பொருளாதாரம் பெருக வேண்டும் சொல்லுங்க. Lord, என் பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை கொடுங்க. my economy should bless, increase. உன் பீரோல சட்டை, Dress இதை பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண ஒரு ஆமென் சொல்லுங்க. God going to increase உன் your லாக்கர்ல ஒரு wardrobe. ஜுவல்ஸை கர்த்தர் பெருக்கத்தை, நகையை பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். God will உன் increase அக்கவுண்ட்ல your பேலன்ஸ் box. பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். God will increase your account balances. சில பேர் வீட்ல உன் கல்யாணத்துல கொடுத்த கட்டில் அது நொண்டி குடிச்சுன்னு இருக்கும் அப்படியே. Something you have the bed which given during at இது the marriage day. எங்க வீட்ல எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது. It given to my father. நீ அதை எடுத்து வந்து வச்சு இன்னும் கட்டையை வச்சுட்டு நிக்கும் அது. You using it still. மாத்தணும். சில பேர் பெட்டு குழந்தை பிறந்து அது உச்சா போய், அடுத்த குழந்தை போய், அது திருப்பியும் போய், அந்த பெட்டு கருப்பாய் உள்ள கருப்பாம்பூச்சி போய் வண்டு வந்து போனாலும் அந்த பெட்டை மாத்த மாட்டாங்க. Something people won't get change their bed even it damaged. It is so. கரெக்டாமா? Isn't it? ஆமா ஆமா, எங்க வீட்ல அப்படிதான் இருக்கு பாஸ்டர். Yeah, it's happened at இது our பணம் family. பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுங்க. பணம் வந்து Not இருந்தா the மாத்த money முடியாது நினைச்சுக்காதீங்க. problem. அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். The Lord will create Hallelujah. such situation. சில பேர் வீட்டை போவேன், Some people go எங்க home. போக கூடாதுன்னா அவங்க பாத்ரூம் போயிட்டோம்னா அதோட செத்தோம் நம்ம. We should not go to தேவன் someone's ஒரு bathroom. வீட்டை ஆசீர்வதிக்கிறாருன்னா அவங்க வீட்டு பாத்ரூம் போனா தெரிஞ்சிடும். If you know the Lord's blessings, go to their bathroom. You know தீர்க்க it. தரிசனமா உங்க வீட்டுல நடக்கிறது நான் சொல்றேன் பாருங்க. I will tell you அந்த அம்மா சொல்லுங்க prophetically. பாஸ்டர், உங்க வீட்டு டாய்லெட்ல இருக்கிற அந்த
தண்ணி பிடிக்கிற பாத்திரம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? பெயிண்ட் டப்பாவா இருக்கும். Maybe you have paint. அப்படி பெயிண்ட் டப்பா இல்லாம வேற இருந்ததுன்னா, வேற உடைஞ்சி வாய் இல்லாம காது இல்லாம ஒரு ஒடிஞ்சி ஒரு யானம் ஒண்ணு இருக்கும். எதுல இருக்கிறது? If you have some useless டாய்லெட்ல இருக்கிற to hold water. நான் பாஸ்டர் அங்கெல்லாம் போயிட்டீங்க. What pastor you get? ஜெக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பாதி கருப்பா இருக்கும். If you take the mug, அமேசான் காடுல எரிஞ்சு போன ஒரு ஜெக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஜெக்கு இருக்கும். அது எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்சுனே தெரியாது. அப்படியே மாத்தணும் நினைப்பீங்க. ஆனா எப்ப நான் நினைப்பீங்க? போகும்போது தான் நினைப்பீங்க மாத்தணும். வெளியே வந்தோடனே வேற ஒரு நினைப்பாயிடும், மாறி you போயிடுவீங்க. may have the mug having half of the century world, but you thought to change it. But நம்ம சொல்லும் போது கிண்டலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்க வீட்டுல பாருங்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது அந்த பாத்ரூமா தான் இருக்கும். You may be thought you talking such things, but அந்த it's true. பாத்ரூம்ல மூஞ்சி கழுவுற இடத்துல அந்த சோப்பு வைக்க ஒரு ட்ரே ஒன்னு இருக்கும் பாருங்க. If you look at the எல்லாமே soap tray, உங்க வீட்டு ட்ரேக்கு போயிடுங்க. you just எந்த வருஷத்துல அதை நீங்க கழுவீங்க தெரியுமா? வீடு காலி பண்ணாதான் அதை கழுவீங்க. you will clean when you get home. பெயிண்ட் அடிச்சாலும் அது ஒண்ணும் மாறவே மாறாது. Even you paint it, you won't change it. உன் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? Where is your blessing? ஆனா பாத்தீங்கன்னா வெளியே 55 டிவி, But outside you have 55-inch TV. ஆனா கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க மாட்டேன். But you won't recharge for the cable. பீரோ பார்த்தா பீரோல காலே இருக்காது. If you look at the bureau, கட்டுதானம்மா? ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மூடாது. அடி திரு பிடிச்சி அடியில எல்லாம் என்னைக்கு கொட்டுன்னு ஓங்கி அடிச்சுக்க டப்புன்னு கொட்டும். ஏதாவது கருவாடுல இருந்து என்னைக்கே வச்ச மாவு பாக்கெட்ல உப்பின்னு இருக்கும் அப்படியே. ஏன்னா என்னைக்காவது தூக்கி போட மனசு வராது. you kept all the old things not to இந்த ஃப்ரிட்ஜ் dispose. மாத்தணும் நினைக்கிறேன். நான் மாத்த Maybe முடியல. wish to change the fridge, but not. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அவன் பாத்ரூம் கரெக்டா இருக்கும். If a family is blessed, their bathroom is clean. கிச்சன் அறைக்கு வாங்க, அந்த எண்ணெய் பாத்திரம் எப்படி இருக்கும்? If you look at the oil cans, சும்மாலாம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு வீட்லயும் கிச்சனை சுத்தம் பண்ணாலும் உப்பு டப்பாவையும் அந்த எண்ணெய் ஊத்துற டப்பா மட்டும் அழுக்காவே இருக்கும். அழுக்கு முட்டை மாதிரியே இருக்கும். அது clean the kitchen, but they kept the salt என்ன box பாஸ்டர் இதெல்லாம் ஒரு and குத்தமா oil பாஸ்டர்? can. Is it wrong, pastor? நம்ம அது துடைக்க என்ன வராது, அது துடைக்கிறதே ஒரு பெருக்கும். But we don't have thought to வீட்ல clean ஒரு these நாள் நீ things, க்ளீன் but பண்ணி it's பெயிண்ட் blessing. அடிய, உன் வீட்ல பெரிய ஆசீர்வாதம் வந்தது போலவே ஒரு மாற்றம் இருக்கும். You just clean your home and paint it, you feel சில like வீட்ல a என்ன பண்ணுவாங்க, blessing. எது போனாலும் பழைய பொருளை தூக்கி ஓரமா வைக்கிறது, பறையில வைக்கிறது. அது பல நூற்றாண்டா எடுக்க மாட்டீங்க. Some people, they will keep the ஒரு whole அட்டை thing போக கூடாது. in the ஒரு box. நியூஸ் பேப்பர் கடைக்கு போனா காசு வரும்ட்டு பல நியூஸ் பேப்பர் அழுக்கு முட்டையா வச்சிருப்பீங்க. And they will keep all newspapers not to இதெல்லாம் dispose. பெருக்கத்துக்கு தடை. These are all the obstacles. தேவன் for your புதியவைகளை கர்த்தர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். The Lord பழையவைகளை going to தூக்கி give new போடுங்க. things. சொல்லும் பொழுதே சில காரியங்கள், என் வீட்டுல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கா, உடனே நான் க்ளீன் பண்றேன். When I'm telling these words, if it prompt your heart, you change. இப்ப இவ்வளத்தையும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் ஒண்ணு I will give all பொருளாதார this. பெருக்கும், One, இன்னொன்னு the multiplication கிருபை of economy, ஐஸ்வரியத்தின் பெருக்கும், the இன்னொன்னு richness of God grace. எத்தனை பேர் உன்னை அடுத்தனால அதுல இருந்து பெருக்கி தான் வருவேன். You will increase. மூணு over a ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன்? what you need to receive these. உன் பலிபீடத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாவ காரியங்களும் தவறான சிறு காரியத்தை ஒப்பு கொடுத்தான். ஆனா நம்மளால ஒப்பு கொடுக்க நினைப்பான You செய்ய need to be முடியாது. faithful to little things and correct. அதுதான் all ஒரு these உண்மையான ரீசன். நான் ஒத்துக்கணும். things. It's true நான் things you need செய்யணும் to நீங்க accept. நினைக்கிறேன் பாஸ்டர், போன உடனே என்னால அந்த சில பாவத்தை விட You முடியல. thought to correct certain things, but you may not able to do this. ஆனா முடியும். But you can. எப்பனா நீங்க ஆவிக்குள்ளான மனிதனாய் மாறும் பொழுது இவைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். ஒரு ஆமென் You can சொல்லுங்க. able to overcome when you சபைகள்ல turn to வந்து நல்லா spiritual துதிச்சிட்டு இங்க இருந்து போகாம வீட்டுக்குள்ளுக்குள்ளேயும் வேலை செய்யற இடத்துலயும் அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி நீங்க துதிக்க நீங்க ஆவிக்குரிய மனிதனாய் மாற கர்த்தர் உன் இருதயத்துல அவர் வாசம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. Lord will dwell at your heart. அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இது தப்பு, Worship and turn to a இது spiritual தப்பு, person. இத The செய்யாத, Lord will instruct you whenever நீ you do. ஆசீர்வாதத்தை இழந்துருவே, You இத will lose பண்ணா the அது blessing. கெட்ட. If you do these things, you will be destroyed. தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். The Lord speak with you. அதனாலதான் ஆவியில ஜெபிங்க. ஆவியான துணை இல்லாம நீ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நீ சந்திக்க முடியாது. You cannot meet great things கேட்கும் without பொழுது, the help of Spirit. இந்த ஆண்டு பெருக்கும், சூப்பர்,
When you hear everything ஐஸ்வர்யம் seems சூப்பர், good, the richness, everything good. Yeah, it's good. ஆனா ஏன் எங்க கிடைக்கல? But why you are not ஏன் என்னால receiving? செய்ய முடியல? Why you are not able to? உங்களால செய்ய முடியலன்றதை நீ ஒத்துக்கணும். You should accept that you அப்போ can't. உனக்கு ஒருத்தர் துணையாளர் வேணும், Then you need a helper. ஒரு தேற்றளவான வேணும். Then you need a comforter. ஹalleluya. Hallelujah. என் இருதயத்துக்குள்ள வாங்க, எல்லா கண்களை மூடி கேளுங்களேன். Close your eyes and ask. இவ்வளோ நேரம் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க, நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களில் இந்த வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக பண்ண போகிறார். அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடுவோமா? என்னோடு கூட ஜெபிக்கிற ஒரு இருதயத்தில் கைகளை வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. அன்பின் தகப்பனே, உங்களுடைய மகிமை இறங்கட்டுமப்பா. இந்த ஜெபத்தில் கலந்துக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக, ஒவ்வொரு நபரையும் நீ தொடுவீராக. உங்களுடைய மகிமை இறங்கும்படியாக, உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ரமா ஹதரா ஹல்லா ஓ ரிம்மா கதலா ஷதலாதர் யாதரபா. மகிமை இறங்கட்டுமப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அப்பா பெருக்கம் வராதபடி, வருமானத்துல பெருக்க வரக்கூடாதபடி, சமாதானத்துல பெருக்க வரக்கூடாதபடி, வாழ்க்கையில பெருக்க வரக்கூடாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற ஆவியே இயேசுவின் நாமத்துல உன்னை சுட்டரிக்கிறோமப்பா. ரவலா ஹந்த ராக்லியா ஹந்தோலீஷத்ரம் நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா இப்பொழுது எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா பாண்டேஜ் ஆண்டவரே பிரேக் ஆகட்டும். இப்பொழுது சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலமாகட்டும். அப்பா எங்கெங்கெல்லாம் பெருக்கம் வரக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணுகிற, ரகசியமாய் அமர்ந்திருக்கிற சமாதானம் கெடுக்கும்படியாக அப்பா ஏவல்படுகிற ஆவியே இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை வெளியேறு. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை வெளியேறு. ஆரோக்கியம் கிடைக்க கூடாதபடி அப்பா வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறு. அவனுடைய மகிமை இறங்கட்டும். வருமானம், பிசினஸ், தொழில், வியாபாரங்கள் பெருக கூடாதபடி தடையை உண்டு பண்ற ஆவியே இப்பொழுதே இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஜெபித்தோடு எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இந்த நாட்கள் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்தியை ஃபாலோ பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பெரிய ஊழியமா இருக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நித்தியம் பிரேயர் டவர் இதுவரையும் தண்டையார்பேட் பகுதியில் வாடகை இடத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருடந்தோறும் வாடகை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் போதுமான இடம் இல்லை. இதனால் ஒரு சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லி கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு கர்த்தர் இந்த ஆண்டு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நிறைவேற்ற இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊழியத்தை நம்ம கட்ட முடியும். மோசே இடத்துல தேவன் பேசும்பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கேட்கும் பொழுது அநேகர் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. போதும் சொல்கிற அளவுக்கு அங்கே நிரப்பினார்கள். ஸோ விசுவாசிக்கிற நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் ரொம்ப எங்களுக்கு உதவுங்கள் என்று. எவ்வளோ இடம் பார்க்குறேன்னா 3000 சதுர அடி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தண்டையார்பேட்டில் பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்லேயே 3.5 கோடி ரூபாய் இதோட பட்ஜெட். ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். இப்போவே இது இன்னும் நாட்கள் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சந்தில் உள்ளெல்லாம் வாங்கினா ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இடம். ஆனால் வந்துட்டு போகிறது இது மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் நீங்களும் இதை பங்கு பெறலாம். இந்த பாரத்தில் இது எனக்காக கட்டலை, எனக்காக இதுவரையும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இது ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் கட்டுறோம். இது நித்தியம் பிரேயர் டவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்த கட்ட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கட்டுங்க. நான் இந்த ஊழியத்தில் எப்படி பங்கு பெறணும் பாஸ்டர் என்று நீங்கள் திகைக்கலாம். பெரிய பணம் நான் எப்படி கொடுக்க முடியும்னு. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த ஒரு சதுர அடி வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ 3000 பேர் ஒரு சதுர அடி வாங்கினா இந்த இலகுவாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்த வாங்க முடியும். ஸோ ஏன்னா சபைக்கு வரவங்க 300-400 பேர் தான் வராங்க. ஆனால் டிவியை பார்க்குறவர்கள் சேனலில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் சபைக்காக இந்த ஒரு சதுர அடி வாங்கி கொடுத்து பாருங்களேன். ஸோ கர்த்தர் ஏவினார்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே, 4 சதுர அடி வாங்கி கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இந்த ஆலயம் இது ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் வாங்கி தரல. ஒரு ஆலயத்தை நீங்கள்
கட்டும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தில் உங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலையும் சந்திப்பார். பொருத்தனை பண்ணுங்க, நிச்சயமாகவே உங்களால் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும். கீழே வருகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் விசேஷமான காணிக்கையை செலுத்துங்க, எங்களுக்கு தெரிவிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணிக்கையை நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லிட்டு, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ இதை வாங்கினாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலயம் வந்து கட்டுவதற்கு வாங்குவதற்கு அது பெரிய பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் வந்து இங்கே ஆராதனை நடக்க ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன காணிக்கை கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஆலயம் கட்டுவதற்காக. இதுவரையும் நித்தியம் டிவியில் நாங்கள் யாருக்கும் காணிக்கை கேட்டதில்லை, எதற்காக எண்ணெயோ காலண்டரையோ நாங்கள் விற்றதில்லை. ஆனால் இது தேவனோட ஆலயம். ஸோ கத்திடத்தில் இது காணிக்கை கேட்கலாமான்னு கேட்கும்பொழுது ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தருடைய ஏவுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனையோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் இது செய்கிறேன், எனக்கு இந்த பொருத்தனை இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாக நீங்கள் கொடுக்குற இந்த 3000 பேரை நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ப்ரேயர் கூட வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் இதற்காக விசேஷமாக உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு உங்களை ஜெபத்தில் உங்களை தாங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 1 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2 ஸ்கொயர் ஃபீட், சில பேர் விசுவாசிச்சுனா 10 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட் இல்லை பாஸ்டர் நான் லட்சங்களோ கோடியோ கொடுக்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தனையை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து இந்த ஆலயத்தை வாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.